ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. திரைப்படங்களில் வரும் பேய் பங்களாவை போல பார்க்கும் போதே நடுங்க வைக்கும் இந்த பாழடைந்த வீடுதான் அமானுஷ்யம் நிறைந்த வீடு என தற்போது இன்ஸ்டா ரீல்ஸுகளில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. இந்த வீடியோ ரீசெண்டா நீங்க நிறைய இடத்துல பாத்துருப்பீங்க. 18 வருஷத்துக்கு முன்னாடி இங்க கொடூரமா 3 கொலை நடந்திருக்கு. அதுல பலியாடான ஒரு குடும்பத்தோட நிலைமையை ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கடந்த 2008 நவம்பர் 20 அன்று அதிகாலையில் வீட்டில் இருந்த சரவணன், கஸ்தூரி, வேலைக்கார பெண் அன்பரசி ஆகிய 3 பேரும் கழுத்தறுக்கப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டனர். 2008 நடந்த மர்டர் கேஸ். 2010 அடுத்த மேலிடத்துல இருந்து அவங்களுக்கு வந்த நெருக்கடியில் 2010 இதை முடிச்சே ஆகுன்ற ஒரு இதுக்கு வராங்க. வரும்போது அதில் விசாரணை நடத்தும் போது வர்றது தான் எங்கள் அப்பாவையும் இந்த கேஸில் மாட்டுறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்ககிட்ட ஒரு டிரைவர் வேலை பார்க்குறாரு. அவர் 2008 அது வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்ககிட்ட இருந்து வேலையை விட்டு நிற்கிறார். அவர் பேர் சதீஷ்குமார். இந்த சம்பவம் நடப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்னாடி சதீஷ் என்ற ஒரு டிரைவர் இந்த வீட்டுக்கு வந்ததாகவும் அவர் ஒரு சில ஃபாரின் கரன்சியை மாத்துறதுக்கு சில பேர்கிட்ட முயற்சி பண்றாரு அப்படின்ற மாதிரியான தகவல் போலீஸுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. இப்போ முழுக்க சதீஷ் மேல சந்தேகம் வந்து அந்த சதீஷை பக்காவா நோட்டமிட்டதுக்கு பிறகு அவரை கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்தில் சதீஷுமே அந்த பணம் எப்படி வந்துச்சு, என்னென்ன பண்ணாரு, அந்த நேரத்தில் எங்க இருந்தாரு அப்படின்ற முதற்கொண்டு எல்லா டீட்டெயிலுமே தன்னுடைய அட்ரஸோட கொடுத்துட்டு அன்றைய நாள் அந்த ஸ்டேஷன் இருந்து கிளம்பி போயிருக்காரு. பட் அப்படி கிளம்பி போன அந்த சதீஷ் அடுத்த நாள் தன்னுடைய உயிரை தானே மாச்சுக்கிட்டு வீட்டில் இறந்து போயிருந்திருக்காரு. அவரோட அப்பா கால் பண்ணி இந்த மாதிரி சதீஷ் வந்து இறந்துட்டாங்க கால் வருது. கிளம்பி அங்கே போகும்போது ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் வச்சு பேசிக்கிறாங்க. ஒருத்தர் பேசும்போது அப்பா கிட்ட வந்து சொல்கிறாங்க, இது வந்து கன்ஃபார்மாக சூசைட் கிடையாது, இது வந்துட்டு அவரை கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பா வந்துட்டு டக்குன்னு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க. போலீஸை பார்த்து ரைஸ் பண்ணும்போது, நீங்கள் உங்களுக்கு சாதாரண வேலை பார்த்த டிரைவர் தான், நீங்கள் யார், உங்களோட வேலை பார்த்த டிரைவர், நீங்கள் ஏன் அந்த டிரைவருக்காக நீங்கள் எவ்வளோ மெனக்கெட்டணும்? அந்த டிரைவர் வந்துட்டு ஒரு கொலை கேஸில் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டிருக்க சடனாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் தான் ஏதாவது இது கொடுத்துருக்க, உங்களை விசாரிக்க வேண்டியது இருக்குது, நீங்கள் ஸ்டேஷனுக்கு வரணும். அப்பா கூப்பிட்டு போயிடறாங்க. கூப்பிட்டு போனதோட அப்பாவை பற்றி ஒரு இதுவுமே எங்களுக்கு தெரியாது, எங்கே போனாங்க என்ன எதுன்னு தெரியாது. டிவியில் நியூஸ் வருது. டிரைவர் சதீஷ்குமார் இறந்தாலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர் என்று அவரது தம்பி உதயகுமார், நண்பர் யாசின் ஆகிய இருவரையும் கைது செய்தனர் காவல்துறையினர். அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் கொள்ளையடித்த பணத்தை மறைத்து வைத்த குற்றத்திற்காக தனியார் பேருந்து உரிமையாளர் மோகன்தாஸ், அவரது மனைவி சத்யபாமா உள்ளிட்ட 4 பேரை அதிரடியாக கைது செய்து துப்பு துளக்காமல் தவித்த வழக்கை துலக்கியதாக அதிகாரிகள் பெருமிதப்பட்டார். அந்த பில்லெல்லாம் நான் பத்திரமா வச்சிருந்தேன். பெட்டி பாக்ஸ் நிறைய எனக்கு தெரியும். எங்க நகையை தவிர வேற நகையை காட்டணும் எனக்கு அவசியமும் கிடையாது. ஏன்னா அவ்வளோ நகையை நான் ப்ரூவ் பண்ணேன். அவ்வளோ நகை எங்களோட தான். டாக்குமெண்ட்லேருந்து எந்த வருஷம் வாங்கினது மாதிரி நாங்கள் ப்ரூவ் பண்ணோம். ரொம்ப அவமானத்தை சந்திச்சு தான் வந்தோம். நினைக்கும் போதே பயமா இருக்கு. பிள்ளைகளுக்கு தெரியாது, சங்கிலாம் போட்டு இறந்தவங்க வீட்டில் இருந்து எடுத்த டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் அப்படின்றத ஒன்றுமே அவங்க அதுலேருந்து காட்டலை. இதுவும் நான் இந்த ஆட்சி மாறல, இப்போ இதாகலைன்னா எனக்கு இப்படி நம்பிக்கை வந்திருக்காது. நான் இந்த நியூஸ்லாம் பார்த்தபோது ஒரு நம்பிக்கை கிடைச்சிது. சரி, இப்போ மக்கள் மெயினாக வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நீங்கள் சிஎம் அவர்களை டேக் பண்ணி போட்டிருந்தீங்க. சிஎம் அவர்கள்ட்ட என்ன மாதிரியான கோரிக்கை உங்களுக்கு இருக்குது? எனக்கு என்னன்னா, பையனுடல் ட்ரெண்ட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சதீஷ். இப்போ நம்மளுடைய நேர்காணலில் யார் இருக்கா அப்படின்னா, பிரவீன் ராஜாவும் அவங்களுடைய அம்மாவும் தான் இருக்காங்க. அவங்ககிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு இன்ஸ்டாவில் ஒரு ரீல் போட்டிருந்தீங்க. என்ன அப்படின்னா, 2008 நடந்த இந்த மூவர் கொலை, அசோக் நகரில் நடந்த மூவர் கொலை. ஸோ அதை சம்மந்தப்படுத்தின ஒரு ரீல் நீங்கள் போட்டிருந்தீங்க. அதில் வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பார்க்க முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக என்ன தான் நடந்துச்சு அப்போ? 2008 நடந்த மர்டர் கேஸ். அது ஆக்சுவலாக 2010 தான் வந்துட்டு இது பண்ணுறாங்க. 2008 அவங்க போலீஸை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால ஒன்றுமே லீட் கிடைக்கல. 2010 அடுத்த மேலிடத்துல இருந்து அவங்களுக்கு வந்த நெருக்கடியில் 2010 இதை முடிச்சே ஆகுன்ற ஒரு இதுக்கு வராங்க. வரும்போது அதில் விசாரணை நடத்தும் போது வர்றதுல தான் எங்கள் அப்பாவையும் இந்த கேஸில் மாட்டுறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்ககிட்ட ஒரு டிரைவர் வேலை பார்க்குறாரு.
அவர் 2008னா அது வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்கிட்ட இருந்து வேலையை விட்டு நிற்கிறார். அவர் பேர் சதீஷ்குமார். அவர் தான் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸில் மெயினாக சம்மந்தப்பட்டிருக்கிற ஆள். உங்களுக்கு 2008 2005 எங்களை விட்டு வேலையை விட்டு நிற்கும்போது கூட ஒரு ஓனர்கிட்ட எப்படி இருக்கணுமோ அந்த ஒரு இது இருப்பாங்களே, எப்போ ரோட்டில் பார்த்தாலும் உங்களுக்கு என்னென்ன அந்த பழக்கத்திலே கரெக்டாக அவர் இருக்கிறார். நம்மள்ட்ட இருக்கும்போது மரியாதையாக இருந்தவர் அப்பாட்ட இருக்கும்போது. ஏன்னா அப்பா வந்துட்டு ரியல் எஸ்டேட் அண்ட் அக்ரிகல்ச்சரிங் ஃபார்மிங் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ கொஞ்சம் அதில் பிஸ்னஸில் கொஞ்சம் நம்ம டீசெண்டாகவே செட்டில்டான ஃபேமிலி தான். ஸோ 2005 இவர் நம்மகிட்ட இருந்து வேலையை விட்டு நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3 years before 4 years before 2008 வந்துட்டு இப்படி ஒரு கேஸ் நடக்கிறது நம்மளுக்கு தெரியாது. 2010 தான் நம்ம இதில் நம்மளை கொண்டு வந்து இந்த கேஸில் இன்வால்வ் ஆனதுக்கப்புறம் தான் அவர் யார், இறந்தவர், இப்படி ஒருத்தர் இருக்காருன்றது கூட நம்மளுக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். அந்த கேஸ் உங்ககிட்ட வரும்போது தான் தெரியும் அவர் யாருன்னு கூட நமக்கு தெரியும். டாக்டர் சரவணன்றவர் யாருன்னு நமக்கு தெரியாது. அவர் 2010 இந்த கேஸில் அப்பாவை கொண்டு வந்து இன்வால்வ் பண்ணதுக்கப்புறம் தான் அவர் யாருன்னு தெரியும். எப்படின்னா 2010 ஒரு விஷயம் நடக்குது. இந்த மாதிரி ஒரு ஃபோன் கால் வருது. கேஸில் வந்து A1ன்ற உதயகுமார் அவர் சம்மந்தப்பட்டிருக்காரு. அவரோட அப்பா கால் பண்ணுறாரு. கால் பண்ணி இந்த மாதிரி சதீஷ் வந்து இறந்துட்டாப்புல, ஒரு சூசைட் 12 மணிக்கு சதீஷ்குமார் இறந்துட்டாருன்னு கால் வருது. கால் வந்தோடனே அடுத்த நாள் அப்பா வந்துட்டு அதை இறந்ததுக்கு துர்க்கத்துக்கு விசாரிக்க போகிறாங்க. நைட்டு கிளம்பி அங்கே போகிறாங்க. போகும்போது ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் வச்சு நினைக்கிறேன். ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எல்லாம் பார்க்கும்போது பேசிக்கிறாங்க. ஒருத்தர் பேசும்போது அப்பா கிட்ட வந்து சொல்கிறாங்க, இது வந்து கன்ஃபார்மாக இது கிடையாது, சூசைட் கிடையாது, இது வந்துட்டு அவரை கொலை பண்ணியிருக்காங்க. ஏன்னா இறந்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த உதயகுமார்ன்ற அவரோட அண்ணனோட வீட்டில் இறந்துருக்காங்க. அண்ணனோட வீட்டில் தான் அவர் இறந்துருக்காரு. ஆனால் வீட்டில் யாரும் இல்லாதப்போ. ஸோ அவர் தெளிவாக சொல்கிறாரு, அங்கே சம்திங் டேபிள் அங்கெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருந்திருக்கு, இது யாரோ அடித்து தூக்கி இது பண்ணியிருக்காங்க, ஹேங் பண்ணியிருக்காங்கன்றது தெளிவாக இது பண்ணி. அப்பா வந்து கொஸ்டின், ஏன்னா அப்பா வந்துட்டு அப்பாவுக்கு எல்லாரும் மரியாதை கொடுக்குற அளவுக்கு ஒரு செட்டில் ஒரு பொசிஷனில் இருக்கிறாரு. ஸோ அப்பா வந்துட்டு டக்குன்னு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க. போலீஸை பார்த்து ரைஸ் பண்ணும்போது போலீஸ் உடனே அடுத்தது ஒரு இதை பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு சாதாரண வேலை பார்த்த டிரைவர் தான், நீங்கள் யார், உங்களோட வேலை பார்த்த டிரைவர், நீங்கள் ஏன் அந்த டிரைவருக்காக நீங்கள் எவ்வளோ மெனக்கெட்டணும் கேள்வி கேட்குறீங்க. அப்போ ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி இந்த டிரைவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா, அந்த டிரைவர் வந்துட்டு ஒரு கொலை கேஸில் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டிருக்க சடனாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் தான் ஏதாவது இது கொடுத்துருக்க, உங்களை விசாரிக்க வேண்டியது இருக்குது, நீங்கள் ஸ்டேஷனுக்கு வரணும். அப்பா கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸ்டேஷனுக்கு வரணும். அப்படியே ஒரு பிளாங்காக, ஏன்னா டோட்டல் பிளாங்க். அப்பாவுக்கு சூசைடு இல்லை, இது ஒரு இதுன்னு இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்ற மாதிரி வந்து தான் பேச வர்றது. அவங்கள போலீஸ் வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இப்படி ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னே புரியாத அளவுக்கு ஒரு விஷயத்தை உங்க போலீஸ் கொண்டு வந்து வச்சு அப்பா வந்துட்டு நீங்கள் கொஸ்டின் ரைஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு அவன் முக்கியமான ஆளா, நீங்கள் வந்துட்டு எதுக்காக ரைஸ் பண்ணுறீங்க, அவன் ஆல்ரெடி இப்படி ஒரு கொலை கேஸில் முதல்ல அவனுக்கு சம்மந்தம் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா அது அப்படின்னு கொண்டு வந்து அப்போ நீங்கள் சொல்லி கொடுத்து தான். அப்போ நீங்கள் வந்துட்டு அவன் வந்து சாதாரண ஒரு டிரைவர் இருந்தனா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு செட்டில்டு பர்சன், நீங்கள் ஒரு ஆள் இருக்கிறீங்க, அப்போ நீங்கள் சொல்லி கொடுத்தா அவன் செஞ்சானா, திட்டமிட்ட செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரைஸ் பண்ணி உங்களை விசாரிக்க வேண்டியது இருக்குது, முதல்ல நீங்கள் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு போயிடுறாங்க. கூப்பிட்டு போனதோட அப்பாவை பற்றி ஒரு இதுவுமே எங்களுக்கு தெரியாது, எங்கே போனாங்க என்ன ஏதுன்னு தெரியாது எங்களுக்கு. இங்கே இருந்தோ கடைசியாக அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க சூசைட் பண்ணது அந்த டெத்துக்காக போகிறது மட்டும் தான் எங்களுக்கு தெரியும். அதோட அம்மாவுக்கும் தெரியாது, போலீஸ் கூப்பிட்டு போனது எதுவுமே தெரியாது. போய் கேட்குறோம் என்னன்னு ஒரு பதிலும் கிடையாது. அப்புறம் அம்மா வந்து அந்த ABS காப்பி சம்திங் ஜெகதீஷ் சந்திரா வக்கீல் இருக்காங்க, ஜெயஸ் ஃபேமிலி ஃப்ரெண்டு எங்களுக்கு. அவர் மூலியமாக நான் கேட்குறேன், அப்படி சார் அவங்கள கூட்டிட்டு இந்த கேஸ் இந்த இதில் தான் போனாங்க வரல அப்படின்னு சொன்னோடனே அப்போ அவர் சொல்கிறாரு, எத்தனை நாள் ஆச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு. 4 நாள் ஆச்சு வரவே இல்லைன்னு சொல்லும்போது, அப்போ நம்ம ஒரு ABS மனு போட்டால் அவர் எங்கே இருந்தாலும் கொண்டு வந்து கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மூலியமாக தான் வக்கீல் மூலியமாக தான் நான் போகிறேன். ஏன்னா அவர் ஃபேமிலி ஃப்ரெண்டு. அவங்க உடனே சரின்னு சொல்லிட்டு ஒரு ABS மணி போடும்போது போட்டு ஒரு 2 days கூட இருக்காது, டிவியில் நியூஸ் வருது இந்த மாதிரி இந்த ட்ரிபிள்ஸ் மாட்டாருன்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டுக்காரரையும் ஒன்றுமே ஓடலை. அது நினைக்கும் போதே பயமாக இருக்குது. ஏன்னா 10 நாள் இல்லை, 10 நாள் நாங்கள் கட்சி வச்சுட்டு வேனில் ஏற்றுற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அப்போ தான் வேனில் நைட்டோட நைட்டாக மிட் நைட்டே கொண்டு போய் நாங்கள் ABS மனு போட்ட உடனே மிட் நைட்டே கொண்டு போய் சைதாப்பேட்டில் பாஸ்டர் ஜட்ஜி வீட்டிலே கொண்டு போய் இது பண்ணியிருக்காங்க. அந்த மறுநாள் போகிறோம் டேரெக்டாக வீட்டில் போய் இதை லாக் பண்ணுறாரு. ஜட்ஜோட வீட்டுக்கே கொண்டு போய் அப்புறம் ஜட்ஜ் வரைக்கும் எப்படி இதில் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எதுவுமே பார்க்காம எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் டேரெக்டாக இது பண்ணுறாங்க. எல்லாருமே இதில் இன்வால்வ் ஃபுல்லாக தெளிவா. அப்புறம் கொண்டு போய் கேஸ் எப்படி எடுத்தாங்கன்னு தெரியாது. கேஸ் எடுத்து கேஸ் நடக்கணும் சரி விசாரிங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. என் போலீஸ் ஸ்டேஷன் நான் பார்க்கணுன்னு அழுகுறேன். நான் 10 days பார்க்கல, நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அழுத வந்து சரி பார்க்க வாங்கன்னு அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷனில் என்னை கூப்பிட்டு நாங்கள் பார்க்க அனுமதிக்கிறோன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. தம்பியோட தான் போகிறேன், என்னோட எல்டர் பிரதர் தான். இங்கே யாருமே கிடையாது, பெரிய ஒரு அக்கா கூட பிறந்த தம்பி, அவங்க மட்டும் தான் கூட அவன் கூட இருக்கான். அவங்க கூட கூப்பிட்டு போகிறாங்க.
போனால் தம்பியை உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. நீங்கள் கீழே இருக்கணும், உங்கள் வீட்டுக்காரரை காமிக்கணும்ல, வாங்கன்னு சொல்லிட்டு என்ன மட்டும் தான் மாடியில் அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போனால் ஒரு டேபிளில் சுற்றி எல்லாம் இருந்தாங்க. அவர் இன்ஸ்பெக்டர் செல்வமணி, ஏசி பரந்தாமன், அவரெல்லாம் மறக்க முடியாது. அவர் இன்னொரு பெரிய ஆஃபீஸர் இருந்தாங்க, எனக்கு தெரியலை. உட்காந்து என்கிட்ட பேசுகிறாங்க. என்னம்மா நீ தாஸ்னா ஹஸ்பண்டுன்னு சொல்லி சொல்கிறேன். எங்களுக்கு தெரியும் இந்த கேஸில் அவருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு தெரியும். ஆனால் நாங்கள் பேசுகிற இதுக்கு நீங்கள் ஒத்துழைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்காரர் இந்த நிமிஷமே நீங்கள் கூட்டு போகலான்னு சொல்கிறாங்க. நான் அழுகுறேன். எங்கள் வீட்டுக்காரர் தப்பே பண்ணல, எதுக்காக இது பண்ணீங்க, நாமளும் அவரை பார்க்கணுன்னு அழுகுறேன். சரி, நாங்கள் ஒரு 35 லட்ச ரூபா கேட்டாங்க என்கிட்ட. 35 லட்ச ரூபா கேட்டாங்க காசை கூட. அப்போ நான் சொன்னேன் என்கிட்ட காசே கிடையாது, எங்கள் வீட்டுக்காரர் இருந்தால் தான் எதுவுமே இல்லைன்னு சொன்னேன். அப்போ எனக்கு இருக்கிற வீடு வந்து என்னோடய பேரில் ஃப்ளாட்டில் ஒரு வீடு, அதே புழுதிவாக்கத்தில் என்னோட இது. அதெல்லாம் எப்படி அவங்க அறிஞ்சிக்கிட்டாங்க என்னன்னு தெரியாது. அதுதான் நான் உங்களுக்கு சொன்னது 2002 நான் தங்கச்சி பிறந்ததோட நாங்கள் இந்த மாதிரி உள்ளகரத்தில் வந்துட்டோம்னு சொன்னேன். அதுதான் என்னோட ஃப்ளாட். அந்த வீடை சொந்தமாக வாங்கி நாங்கள் இங்கே வந்துட்டோம். அதோட தான் 2002 வரும் அந்த வீடு. அந்த வீட்டை நீ அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு கூட உனக்கு தெரியாமல். இப்போ எனக்கு எதுவுமே தெரியாது சார், என்கிட்ட எதுவுமே இல்லை. நான் ஒன்று சொன்னேன். அப்போ தான் எனக்கு ரொம்ப பயம் வந்துட்டு, எங்கள் வீட்டுக்கார காமிங்க நான் எதுனாலும் பேசுகிறேன், எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் ஏன் காசு தரேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் போல்டாக தான் பேசினேன். நான் அவரை கூப்பிட்டு கொண்டு வந்தாங்க. பிள்ளைகளுக்கு தெரியாது, சங்கிலிலாம் போட்டு அடிச்சிருக்கேன் தெரியும். சங்கிலி காலெல்லாம் போட்டு கொண்டு வந்து உட்கார வச்சு, கையெல்லாம் வீங்கி கையில் வரைக்கும் போட்டு உட்கார வச்சாங்க. அடிச்சு கையெல்லாம் வீங்கி இருக்கு. அவரை பிடிச்ச அழுதான். அழாதப்பா ஒன்றும் இல்லை, ஆனால் நம்ம எந்த தப்பும் பண்ணலை. நீ என்ன சொன்னாங்க எங்கள் வீட்டுக்காரர், நம்ம எந்த தப்பு பண்ணல. இப்படி கேட்குறாங்க, பண்ண நம்ம எதுவும் பண்ணலை, உனக்கு தெரியும், நீ போல்டாக பேசு, எதுவும் கொடுத்துடாதீங்க சொன்னார். அப்படி சொன்ன உடனே டக்குன்னு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னாங்க, அவங்க முன்னாடி சொன்னாங்க, நீ ஏன் பயப்படுற சதீஷனுக்கு, நீ பயப்படாமல் பேசு, எதுவும் கொடுக்காதன்னு சொன்ன உடனே என் கண்ணு டக்குன்னு ஒரு 5 நிமிஷம் கூட அவரை உட்கார விடலை. சொன்ன உடனே அவர் இழுத்துட்டு போயிட்டாங்க, காமிக்க மாட்டோம். ஏன்னா அவர் சொன்னார்ல, நீ எதுவும் பயப்படாத, இல்லை எந்த இதில் எதுவுமே கேட்காம நீங்கள் எதுவுமே கொடுத்துடாதீங்க, நீ அண்ணனை மட்டும் பாரு, அதான் ஜெகதீஷ் சந்திர அண்ணன் வக்கீல், அண்ணனை மட்டும் போய் பாரு, வேறு யாருக்கும் எந்த இதுவும் இது பண்ணாதன்னு சொல்லிட்டாங்க. நான் அழுத உடனே, நீ அவன் அப்படி தான் பேசுவான், நீ சொல்லு, நீ கொடுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 1/2 hour என்னை மிரட்டினாங்க. 35 லட்ச ரூபா கேஷாக கொடு, இல்லை டாக்குமெண்ட்டை கொடு, நாங்கள் இது பண்ணிவிட்டு உடனே உங்கள் வீட்டுக்காரர் கொண்டு விட்டுருவேன். நான் வெளியில் வந்தோடனே நேராக தம்பியை கூட்டிகிட்டு வக்கீல் வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு போகலாம். தெளிவாக இல்லாமல் கூட பண்ணிடுவேன்னு சொன்னாங்க. ஆமாம், உனக்கு உன் புருஷன் வேணும்னா, 2 பிள்ளைக்கு அப்பா, பாப்பா வந்து குட்டி குழந்தை தான், வேணும்னா நீ காசை கொண்டு கொடு, இல்லை டாக்குமெண்ட்டை கொடு, நாங்கள் பார்த்துக்குறோம், டாக்குமெண்ட்டை கொடு, இல்லைன்னா உன் புருஷன் உனக்கு இல்லாமல் பண்ணி கேட்டது உங்கள்கிட்ட. செல்வமணி சார் பரந்தாமன், இன்னொரு பெரிய ஏசி பரந்தாமன் பரந்தாமன் தெரியும். ஆமாம், அவங்க ஒய்ஃப் கூட இருந்துட்டு ஏதோ லஞ்ச கேஸில் அவர் இவர் உள்ளே போனார் செல்வமணி லஞ்ச கேஸில். இந்த கேஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நடந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பெரிய பிரச்சனை வந்துச்சு. நான் எதுவுமே நியூஸ் பார்க்க மாட்டேன் சார், எங்களோட இதை இது பண்ண உடனே நான் பார்க்க மாட்டேன். அப்போ அப்படி மிரட்டினாங்க, உனக்கு அவர் இல்லாமே நாங்கள் ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நான் சொன்னேன், ஏன்னா இவர் சொன்ன உடனே நான் பயப்படலை, எங்களுக்கு தெரியும் சார், நாங்கள் தப்பு பண்ணலை, நாங்கள் தரமாட்டேன், நான் தப்பு பண்ணல, என்கிட்ட இல்லை, எனக்கு என் குழந்தை இருக்கேன், என் புருஷனை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு நான் காலில் விழுந்து அழுதேன். நான் விழுந்து அழுததெல்லாம் யாருக்குமே தெரியாது, இவங்களை இழுத்துட்டு போயிட்டாங்க. இவர் நீ உனக்கு தெரியும் எந்த இதுக்கும் பண்ணாதன்னு சொன்னாங்கல்ல, அதோட அவங்கள டக்குன்னு இழுத்துட்டு போயிட்டாங்க. என் கண்ணு முன்னாடி அடிச்சு தான் இழுத்துட்டு போனாங்க. ஆனால் கை காலெல்லாம் சங்கிலி போட்டுருந்தாங்க. பசங்களுக்கு சின்ன பசங்க சொல்லலை. என்ன வயசு அப்போ இவங்களுக்கு? 9th படிச்சுட்டு இருந்தேன். 9வது படிச்சுட்டு? ஆமாம், ஓகே. 9th படிச்சுட்டுனா பாப்பா இவரோட 6 வயசு சின்ன வயன் பொண்ணு படிச்சுட்டு இருந்தார். நாங்கள் வந்து அக்கா வீட்டில் தான் இருக்கோம். வீட்டில் வந்து பேசுறது கூட எனக்கு அரசு போயிடலாம், நான் ரூமில் பேசுறது கூட எனக்கு கேட்கணும். எனக்கு பாதி எனக்கு தெரியும். எனக்கு அப்போலேருந்தே நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். வீட்டில் என்கிட்ட யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, இது பண்ணுற மாட்டேங்கிறீங்க. நான் வீட்டை விட்டு வெளில போகிறது, ஸ்கூலை விட்டு எனக்கு என்ன ஸ்கூலில் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. பசங்கள்லேருந்து எல்லாருமே பக்கத்தில் கூட இருக்கிற பசங்களாம் எங்கள் அப்பா அம்மாவும் கூட சேரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஏதோ நீ கொலகாரோட பையனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு எனக்கு பேசணும். பசங்க சாப்பாடுலேருந்து எல்லாருமே ஒரு லஞ்ச் ஆனால் கூட எல்லோரும் ஒன்றா அடித்து பிடிச்சி சாப்பிட்றது தான் ஸ்கூல்லே. அது வரைக்கும் நம்மளை தனியாக ஒதுக்கி வச்சுட்டாங்க. நமக்கு யாருமே இது பண்ணாமல் வந்தான்ற மாதிரி எஞ்சி போகிற மாதிரியும் இது பண்ணுற மாதிரி டப்புன்னு ஏன்டா இப்படி பண்ணுங்க, கொஞ்சம் கோவம் தானே, பற்றியாக கோவப்படுற, அப்படி தான் அவங்க அப்பா வந்துட்டு கொலகாரனா, நீயும் அப்போ வந்துட்டு அப்படி தான் ரோப்படுது, நீ கோவப்படுற மாதிரி நம்மளை வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம டோட்டலாக நான் அதோட ஸ்கூல்லேருந்து இது பண்ணாமல் வீட்டில் வந்துட்டு கேள்வி கேட்குறேன், யாருமே என்கிட்ட எதுவுமே சொல்லவும் மாட்டேங்கிறாங்க தெளிவாக. சொல்லணுன்னு நான் வீட்டிலேயே கோவப்பட்டு நான் வீட்டிலேருந்து வெளில வந்து நான் தனியாக இருந்து வெளியில் வேலை டிவி நகர் ரங்கநாத ஸ்ட்ரீட் நான் வேலை பார்க்க ஆரம்பிச்சு தனியாக இருந்து நான் இப்போ மெக்கானிக் ஷெட் அண்ட் எவ்ரிதிங் நான் வெளியில் தனியாக வந்துட்டேன். இருந்து வேலை பார்த்து நைட்டு தூங்குறதுக்கு மட்டும் தான் வீட்டுக்கு போவேன். அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாள் சூழ்நிலை போய் இதில் 1 வருஷம் கழிச்சு நெக்ஸ்ட் இயர் அம்மா திருப்பி கொஞ்சம் விஷயம்லாம் இதான போகிறோம். சரி லைட்டான மெச்சூரிட்டி, அப்போ நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது, சரி நம்ம தான் கூட இருந்து இது பண்ணணும், சரி நான் உங்களுக்காக படிக்கிறேன்னு சொல்லி திருப்பி அதே ஸ்கூல்லேயே திருப்பி 10th இது பண்ணி 10th முடித்தேன். 10th முடிச்சதோடு அதுக்கப்புறம் நமக்கு எல்லாமே தள்ளி போயிடுச்சு.
அதோட அப்படியே இது பண்ணிட்டு விட்டுட்டேன். நீங்கள் சொல்லுங்கள் மேம், லைக் அந்த பணம் கேட்டாங்க, டாக்குமெண்ட்டாக கூட கொடுங்க, அதுக்கப்புறம் என்ன? வக்கீல் வீட்டுக்கு போனோம், தம்பியை கூட்டிகிட்டு வக்கீல் வீட்டுக்கு போனோம். சார் இந்த மாதிரி கேட்டாங்க, நீ கொடுத்தாலுமே உங்கள் வீட்டுக்கார மேலே தான் கேஸை போட்டு உள்ளே வைப்பாங்க. அவங்களோட நோக்கமே அவங்களுக்கு ஆள் கிடைக்கல, அவங்களுக்கு இந்த கேஸை முடிச்சிடணும், 6 மாதத்தில் முடிக்கணும்னு சொல்லிட்டுலாம் கொடுத்துருக்காங்கன்னு வக்கீல் சார் சொல்லி தான் எங்களுக்கே தெரியும். இப்படி கேஸ் இருக்குது, அதை முடிச்சிடணும், முடிக்கலைன்னா சிபிஐக்கு எதுவும் மாறணும்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்படி சொல்லியிருக்காங்க. நீங்கள் கொடுத்தாலுமே நீ என்ன பண்ணி ஐயோ புடிச்சன்னு சொல்லி கொடுத்தாங்க. சார் செய்யவே இல்லை, நாங்கள் ஏன் சார் இது பண்ண போகிறோம், அது புரியுதுமா, அதனால தான் உங்களை மிரட்டியிருக்காங்க. நீ கவலை இல்லை. மெயினாக குறிப்பிடணும், அவங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறது அவர் எது சொல்கிறாங்க, கொடுத்தாலுமே இல்லை, கொடுத்தாதான் கன்ஃபர்மேஷன் பண்ணி போடணுன்றதுக்காக தான் அவங்க போலீஸோட திட்டம். ஏன்னா அங்கேருந்து அவங்க இறந்தவங்க வீட்டில் இருந்து எடுத்த டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் அப்படின்றத ஒன்றுமே அவங்க அதுலேருந்து காட்டலை, எதுவுமே அவங்க காட்டல. அதுக்கு பதிலாக இப்போ ஒரு ஆள்கிட்ட இருந்து டாக்குமெண்ட் அண்ட் எவ்ரிதிங் எல்லாமே காட்டணும். இங்கே எங்ககிட்ட எது வாங்கினாலும் எங்கள் அப்பா எல்லாமே 2002 நாங்கள் இந்த வீடு வாங்கினது 2002 இல்லை, இது நடந்தது 2008. ஸோ எதுவுமே அவங்க தெளிவாக பார்த்து இவங்கள்ட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே பறிமுதல் பண்ணி இது இதோட லிங்க் பண்ணலாம், இந்த கேஸோட இதை பர்ச்சேஸ் பண்ண நகையாக இருக்கட்டும் எல்லாத்தையும் எங்கள் அம்மா ப்ரூவ் பண்ணிட்டாங்க கோர்ட்டில். எல்லாமே சாட்சியை இது பண்ணியாச்சு. நாங்கள் எப்போ வாங்கினது பில்லு எல்லாமே அடமானத்துலேருந்து எடுத்தது எல்லாத்தையும் காமிச்சு ப்ரூவ் பண்ணியாச்சு. பண்ணியும் இது எல்லாமே ஜட்ஜு வரைக்கும் அதில் இன்வால்வ்டுன்றனால இது எல்லாமே அவங்க தரப்பு உள்ள ஆட்கள் நடந்தது. ஜட்ஜி சாவித்திரி அம்மான்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்க அந்த எல்லாமே அது தெரியும் உங்களுக்கு, பொலிட்டிக்கல் இண்ட் எவ்ரிதிங் எல்லாருமே இன்வால்வ் ஆகியிருக்காங்க. இன்வால்வ் ஆகி இதை பண்ணணுன்ற மாதிரி பண்ணுது. பண்ணி தான் மேலே ஹைகோர்ட்டில் நம்மளுக்கு அதுக்கப்புறம் கிடைச்ச நியாயம். ஹைகோர்ட்டில் கோர்ட்டு இது வரைக்கும் இதில் இன்வால்வ் ஆகிருக்குன்றதை தெரிவிச்சே, அவங்க கண்டனம் தெரிவிச்சே தான் நம்மளுக்கு இது பண்ணி உண்மையான குற்றவாளிகளை நீங்கள் கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் நம்மளை வந்துட்டு வெளியில் பெயிலில் அப்பாவை விட்டாங்க. எப்போ பெயிலில் விட்டாங்க? 2014 4.5 வருஷம் உள்ள 4.5 வருஷம் உள்ள இருந்திருக்காங்க. ஓகே. பண்ணாததுக்கு 4.5 வருஷம் அனுபவிச்சுட்டு தான் வெளில வந்தாங்க. 4 வருஷம் வந்து 3 ஆயுள் தண்டனை கொடுத்தது, 3 ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. 3 ஆயுள் தண்டனை அதுலேருந்து 4.5 வருஷத்தோடு நம்மளுக்கு கடவுள் வந்துட்டு வெளியில் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு திருப்பி இதுவும் நான் இந்த ஆட்சி மாறல இப்போ இதாகலைன்னா எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை வந்திருக்காது. நான் இந்த நியூஸ்லாம் பார்த்தபோது ஒரு ரேப்போட இது வரைக்கும் டிசிஷன் வரைக்கும் இன்றைக்கி தான் நம்மளுக்கு ஒரு தூக்கு தண்டனைன்ற ஒரு விஷயத்தையே தெளிவாக பார்க்க முடிஞ்சுது. நிறையா விஷயம் பார்த்தேன், ஒரு நம்பிக்கை கிடச்சிது. சரி, இப்போ மக்கள் மெயினாக வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அனுப்புனா கூட வெளியில் இது பண்ண, ஏன்னா அப்பா அம்மா வரைக்கும் வீட்டில் அம்மாலாம் சொல்கிறேன் ரொம்ப பயந்து. ஏன்னா இப்போ எனக்கு இங்கே வச்சு நடந்ததாக இருக்கட்டும், அவர் இப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை பண்ணி அவங்க மேலே தப்பு இருக்கிறது எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணி எல்லாம் இது பண்ணியும் செக்ஷன் அப்படியே நாங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் வேறு, நாங்கள் கொடுத்த எஃப்ஐஆர் வேறு, செக்ஷன் குறைஞ்சபட்சத்தை எங்களுக்கு இங்கே வாசலில் வச்சு இந்த வீட்டுக்கு வந்து இதுதான் மெயின் திங். இந்த வீட்டுக்கு வந்து ஒரு மொத்தமாக ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆக போதும், 1 வருஷம் ஆக போகுது. வந்து ஒரு 2-3 மாதத்துலேயே எங்களுக்கு வாசலில் வச்சு 4 பேர் 5 பேர்கிட்ட குடி போவதில்லை வாசலில் பிரச்சனை பண்ணுறாங்க. பிரச்சனை பண்ணி அவங்க ஆல்ரெடி இங்கே பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்கிறவங்க போல இருக்கு ரெகுலராக எங்ககிட்ட பிரச்சனை ரேண்டமாக தான் உங்கள்கிட்ட சண்டை வளர்க்குறாங்க அப்படின்னு. அப்புறம் பார்த்தா சிசிடிவி ஃபுட்டேஜ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்து கொடுக்கும்போது தான் தெரியுது இவங்க நம்மளை வம்புலுக்க வைக்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம காரை உடைக்கிறது இதெல்லாமே பண்ணிட்டு சுற்றி பண்ணிட்டே இருந்திருக்காங்க. உங்களை டார்கெட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? காரணம் எதுவுமே தெரியாது எங்களுக்கு, அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, அவங்க யாருமே தெரியாது. வந்து 3 மாதம் திருப்பி என்ன ஆகுதுன்னா இவங்க 4 பேர்கிட்ட சண்டை இதாகி போகுது. அவங்க என்னை அடிக்கிறாங்க. என்னை அடிச்சதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பா வந்து தடுக்கிறாங்க. தடுக்கும்போது என்னை அடிக்கிறாங்க. அடிச்சதுக்கப்புறம் நான் திருப்பி எனக்கு வேறு வழி இல்லாமல் நான் தற்காப்புக்கு அடிக்கிறேன். அடிச்சதோட என்னை வீட்டில் உள்ளே கொண்டு வந்து என்னை எல்லாரும் போட்டுடுறாங்க. எங்கள் அப்பா இங்கே வரும் ஃபுட்டேஜ் எல்லாமே சப்மிட் பண்ணுங்க. எங்கள் அப்பா உள்ளே வந்துடுறாங்க. பேசிட்டு போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லாரும் உள்ளே வாங்க சொல்லிட்டு எங்கள் அம்மா அப்பா 2 பேர் பேசிட்டு வெளில உள்ளே வராங்க. வர்றவங்க குடி போதில் அங்கேருந்து ஓடி வந்து என்னை உள்ளே போட்டு பூட்டிட்டாங்க. நான் கேமராவில் பார்க்குறேன். சட்டையை பிடிச்சி எங்கள் அம்மா வந்துட்டு அவரை கையை தட்டி விடலைன்னா ஒரு செகண்டில் எங்கள் அப்பா கீழே விழுந்து அடிப்பட்டிருக்கும். பின்னாடி வந்து ஓடி வந்து எங்கள் அப்பா காலரை பிடிச்சி கீழே இழுத்து வலிக்க போகிறான். அந்த போதையில் இருந்த ஒருத்தர் வலிக்க போகிறாரு. எங்கள் அப்பா ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு உள்ளே வராங்க. உள்ள குடும்பத்தோடு வந்துட்டு உள்ளே உட்காந்தாச்சு. 100 போலீஸ் கடிக்கிறோம். போலீஸ் கடிச்சா ஒரு மேக்ஸிமம் ஒரு 1/2 hourனு வச்சுக்கோங்க வரணும்னு. 2 hours மேலே ஆகுது. அப்புறம் தான் வராங்க. எப்போ நடந்துச்சு இது? இப்போ கரெக்டாக ஒரு 6 months பிஃபோர், 6 to 7 months பிஃபோர் என்னது வராங்க உள்ள போலீஸ் வந்து. அதுக்கப்புறம் தான் வராங்க. போலீஸ் வரதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், இவங்க 4 பேர் அதுக்குள்ளே இவங்களை விடக்கூடாது. டேய் உள்ளே கத்துறாங்க. உள்ளே நீங்கள் போகல குடும்பத்தோடு இவங்களை கொளுத்திடணும். டேய் வர சொல்கிறா ராஜாவை அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பேர் வந்துட்டு டிஜே ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வர சொல்கிறாங்க. மெயினாக அவர் கவுன்சிலர் டைமில் கவுன்சிலரோட இது பிறகு அவங்களுக்கு 3 ஒயின் ஷாப் இதுன்னு கொஞ்சம் பெரிய ஆட்கள் போல். அவர் கார் இனோவா கிறிஸ்டா கார் ஒன்று வருது, நம்பர் 1 எல்லாமே காமிச்சிருக்கேன். டிஎம்கே கொடியோட வருது. டிஎம்கே கொடியோட கார் வருது. வந்துட்டு அவர் இறங்கிட்டு இது பண்ணிட்டு தான் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாங்க. கேமராலேருந்து எல்லாமே அவங்க அந்தளவுக்கு கான்ஷியஸாக தெளிவாக எல்லாமே நோட் பண்ணுறாங்க. கார் லைட் ஆன் பண்ணிச்சு எல்லாமே இது பண்ணியும் நான் ஃபுட்டேஜ் கொடுத்துட்டேன். அதுக்குள்ளே இங்கே ஃபோனில் இன்வால்வ் ஆனது, நம்ம போலீஸை கூப்பிட்டுருக்கிறது, 100 போலீஸ் கிடச்சது எல்லாமே இது வரைக்கும் நம்மளுக்கு முன்னாடி அவங்க என்னமோ பிளான் பண்ணிட்டு அப்படியே கிளம்புறாங்க. கேமரா எல்லாம் பார்த்துட்டு
கேமராலாம் நோட் பண்ணிட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு மூவ் ஆகிறாங்க. மூவ் ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் கரெக்டாக போலீஸ் வராங்க, 100 போலீஸ். அது 2 hours கழிச்சு போலீஸ் அப்புறமா வராங்க. வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்பட பேசுகிறாங்க, என்ன நடந்துச்சு என்னென்னு விசாரிக்கிறாங்க, என்கிட்டையும் கேட்குறாங்க, எல்லாமே சொல்கிறோம். சொல்லி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் அப்படியே தனியாக போய் பேசிட்டு வராரு. அவர் பேசிட்டு வந்துட்டு கொஞ்சம் திருப்பி எங்கள்கிட்ட வந்து பேசுகிறாரு, இதை நீங்கள் ஒன்றும் இல்லை, இது பெரிய இது இல்லை, ஏதோ சாதாரணமாக தான் இருக்குது, நம்ம பேசி முடிச்சிக்கலாமா இதை இல்லை எங்கள்கிட்ட ப்ரூஃப் எல்லாமே இருக்குது அப்படின்னு, இதை முடிச்சிக்கலாம், காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு காம்ப்ரமைஸே பேசுகிறார். வந்த போலீஸும் 100 போலீஸுக்கு அடிச்சு அவர் வந்தவரும் காம்ப்ரமைஸே பேசுகிறார். அப்பா இல்லை, அது எப்படி சார் குடும்பத்தை வரைக்கும் கொளுத்துவோன்னு சொல்கிறாங்க. இது மற்றதுனா கூட பரவாயில்ல, சண்டை போட்டது இதுனா கூட ஏதோ ஒன்று நம்ம விட்டு போயிடலாம். அது எப்படி குடும்பத்தை வரைக்கும் கொளுத்துவோம், விடக்கூடாது, எதுவுமே குடும்பத்தை வரைக்கும் கொளுத்துன்ற வார்த்தையே எப்படின்றது அந்த வார்த்தைக்கு உண்டான ஒரு எமோஷன் நம்மளுக்கு தெரியும். அப்படின்னும் போது இதை பெயராக வச்சு நான் இல்லை இது ஒரு மணி நேரம் காலைல ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட்டே கொடுத்துட்றோம் அப்படின்னா, சரி நீங்கள் இப்போ ஸ்டேஷனில் வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸ்டேஷனில் போகிறோம். ஃபஸ்ட்டு யாரை பார்க்கணும், எஸ்ஐலேருந்து இன்ஸ்பெக்டர்லேருந்து ஒவ்வொருத்தராக மாற 2 நாள் 3 நாள் தள்ளி போடுறாங்க. திருப்பி அவங்க சைடாகவே ஒவ்வொருத்தரும் பேசிட்டு பண்ணித்தரோம் இது பண்ணுறோன்னு சொல்லிட்டு அப்புறம் திருப்பி அவங்க சைடாகவே பேசுகிறாங்க. காம்ப்ரமைஸ்க்கே போக பார்க்குறாங்க. எங்களுக்கு என்னென்ன பண்ணாங்களோ, வீட்டுக்கு விட்டு என் கையை வரைக்கும் வரல, உடச்ச வரைக்கும் நான் இது பண்ணிட்டு கொடுத்துருக்கேன். நான் இதெல்லாம் பண்ணதுனால தான் நான் வந்துட்டு உள்ளே எனக்கு அவ்வளோ தூரம் வீட்டுக்குள்ளே வரைக்கும் அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வந்திருப்பார், ஒரு அட்வொகேட்டு, அவங்க ஆட்கள்லேயே அட்வொகேட், அவர் மனிஷின்னு சொல்லிட்டு அட்வொகேட், குண்டா இருப்பாப்புல, வந்து என்னை உள்ள வரைக்கும் என்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ண, ப்ரோ நான் இருக்கேன், இல்லை நான் உங்கள் கூட தான் இருக்கேன், நான் உங்கள் ஃப்ரெண்டு தான், உங்களுக்கு எனக்கு தெரியாதுன்னு உங்களுக்கு மறந்து போயிட்டீங்க, எனக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி பேசியே என்னை வந்துட்டு உள்ளே கூட்டு வந்து பேசிட்டு இருக்கும் போதே வரல எனக்கு அப்படியே பேசிட்டே இருக்க மாதிரி உடச்சிட்டோம். எனக்கு இந்த வரல இதாகி நான் எல்லாமே உள்ள கொண்டு விடுறேன்னு சொல்லிட்டு, அப்போ நானும் அவங்க தெரிஞ்சவங்கன்னு நினைச்சேன். எனக்கு தெரியாது, எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் அம்மாவும் அப்பாவும் வெளில தான் இருக்காங்க, பிள்ளையை உள்ளதானே கொண்டு விடுறாங்க, சரி சமாதானப்படுத்த வந்திருக்காருன்னு நினச்சேன். அவங்களால நமக்கு தெரியாது. நான் பையனுக்கு தெரிஞ்சு பண்ணேன், அப்படியே உடச்சிட்டு உள்ள விட்டு அம்மான்னு கத்தும் போது தான் எங்களுக்கு தெரியும். அந்த கேஸோட ரொம்ப பட்டுட்டோம். நான் ரிமாண்டில் வச்சுருந்தாங்க உங்களை 6 month ரிமாண்டுக்கு அப்புறம் தான் அப்பாவை ரிமாண்டில் வச்சுருந்த போது நாங்கள் பார்ப்போம். வாரத்தில் திங்கள் வியாழக்கிழமை 3 days போய் பார்க்கணும். நானும் தம்பி தான் போவோம் அப்படி பார்க்குறக்கு. அப்படி பார்க்க போகும்போது அப்போ வந்து தண்டனை கொடுக்கல, ரிமாண்டில் இருக்காங்க. பார்க்க போகும்போது செல்வம் இன்ஸ்பெக்டர் உள்ளே இருந்தார். அங்கே லேடிஸு தனியாக ஜென்ஸை தனியாக செக் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க புழலில். அப்போ தம்பி வந்து தனியாக நிற்கணும், என் கூட நிற்க முடியாது. அவங்கள செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து நிற்பான், நாங்கள் எங்கள் லேடிஸ் செக் அப்படி செக் பண்ணிவிட்டு வரும்போது தான் அந்த லேடிஸ் செக் பண்ணுற இடத்துல ஜீப்பில் உட்காந்துருந்தார் இன்ஸ்பெக்டர் செல்வமணி. நான் பார்த்துட்டேன், ஏன்னா அவங்களாம் மிரட்டினதே எனக்கு அந்த ஒரு பயம் மனசில் இருந்துச்சு. பார்த்துட்டு நான் பார்க்காத மாதிரி இப்படி குனிஞ்சு போனேன். அவர் என் பேரை ஏன்னு சொல்லி கூப்பிட்டார். ஏய் சுகந்தி நில்லு அப்படின்னாரு. நான் கேட்காத மாதிரி திருப்பி வந்தேன். ஏய் நில்லு உன்ன தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ஜீப்பில் தானே இருந்து இப்படி எட்டி பார்த்தோன்னு நின்றுட்டேன். பயம் நின்றுட்டேன். என் தம்பி அங்கேருந்து வந்திருக்கா அப்படின்னா நான் நின்றுட்டேன். கூப்பிட்ட உடனே நின்ன உடனே இறங்கி தாலி செயின் மட்டும்தான் இப்போ கழுத்தில் நாங்கள் பெருசாக தான் போட்டிருந்தேன். அது தூக்கிட்டு இந்த வெயிட்டை இவ்வளோ பெருசு போட்டிருக்கல, இதை கூட கழட்டி கொடுத்துருக்கலாமே, இதை இப்போ கொடுத்தா கூட உன்ட்ட இருக்கிற ஜுவல்ஸ் எல்லாத்தையும் கொடுத்தா கூட உன் புருஷனை உள்ள விட்டு அங்கே வச்சு என்னை மிரட்டினாங்க. புழல்ல உங்கள்கிட்ட நகை டாக்குமெண்ட் இதை வாங்கணுங்கிற ஒரு இது ஒரு ஆமாம் தாலி செயினே இது கேட்காங்க. ஆமாம் அப்போ அவங்க அப்பா வந்து எப்போவுமே ஜுவல்ஸ் அடமானம் வச்சுருக்காங்கன்னா பாக்கெட்டில் தான் பில்லு வச்சுருப்பாங்க. ஏன்னா பிஸ்னஸில் இருக்கிறதுனால அவங்களுக்கு தேவைன்னா வச்சுட்டு ரியல் எஸ்டேட் பண்ண ஒரு இடத்த இப்போ பார்க்கணும், அதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம காசு போட்டால் தான் முடியும். அதனால் ஜுவல்ஸ் வைப்பாங்க எடுப்பாங்க. அந்த சீட்டெல்லாம் எடுத்து தான் அடகு கடையில் போயிட்டுலாம் மிரட்டி தான் இது பண்ணியிருக்காங்க. அப்பா பாக்கெட்டில் இருந்தது, மணப்புறத்தில் அந்த மாதிரி இருந்தது, முத்தூட்ஸ் நினைக்கிறேன், அதில் இருந்ததெல்லாம் எடுத்து தான் அந்த எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. வீட்டில் இருந்து நான் தாளிச்சின்னு கையில் போட்டிருக்கும் போது தான் என்னை வந்து இப்படி கேட்டார். அப்போ அங்கே ஆப்போசிட்டு உள்ளே அனுப்புவார். அவர் பேர் ஏதோ சண்முகம் நினைக்கிறேன், உள்ளே அனுப்புகிறவர். அவர் வந்து நான் அழுதுகிட்டே பார்த்துட்டு இல்லை சார் விட்டுருங்க சார் நான் போகணும் சார்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன், ஓடிட்டேன். அவர் இப்படி கேட்டு கையினை பிடிக்கமே எனக்கு ஒரு மாதிரி தட்டி விட்டுட்டு அவர் சொல்லுவேன் நீ நினச்சா நீ கொடுக்கலாம், இந்த நிமிஷம் கூட நான் அவரை வெளியில் எடுப்பேன்ட்டு. அன்னைக்கு நாங்கள் ஈவினிங் போய் வைக்கல பிடிச்சி ஒரு தாலி செயினை வரைக்கும் கையில் பிடிச்சி பார்க்குற அளவுக்கு அவங்க யார் இது கொடுத்தா? கேஸில் சம்மந்தப்பட்ட ஆளையே நீ அப்படி பண்ணக்கூடாது. நீ எப்படி அதை? நான் அழுதுகிட்டே ஓடிட்டேன். தம்பியும் சின்ன பையன் தான், ரொம்ப பெரிய ஆள்லாம் கிடையாது. என்னோடய தம்பி கொஞ்சம் சின்ன பையன் தான். அந்த ஃபோட்டோவில் இருக்க பாருங்க. அப்போ அந்த பார்த்துக்கோங்க. அந்த இதில் நான் வந்து அங்கே சண்முகம் உள்ளது ஏமா நீ நின்னீங்க, நீ ஓடியே வந்துருக்கலாமா, இவன் மோசமானவனவன் ஏமா நின்னீங்கன்னு அழுதுட்டு. அப்போலாம் நாங்கள் பேசி வீட்டுக்காரரும் இல்லை, அவர் உள்ளே போட்டாங்க. என்ன எதுனே தெரியல. ஜெயிலர், அவன் ஜெயிலர்னு சொல்லுவாங்கள்ல, உள்ளே விடுவாங்க. அவங்க நின்று வருத்தப்படாதம்மா, இந்த கேஸ்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அதெல்லாம் உங்கள் வீட்டுக்காரத்துக்கு சம்மந்தம் இல்லை, எங்களுக்கே தெரியுமா, எல்லாருக்குமே தெரியும், அவங்க வேணும்னு பண்ணுறாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க வந்துடுவார் இப்படி சொல்லுவாங்க. சொல்லி வந்து வக்கீல்கிட்ட போய் நான் சொன்னேன் இந்த மாதிரி சார். அப்போ அவர் மேலே போடணும் கொஞ்சம் மிரட்டினாங்க. அவங்களும் கூப்பிட்டு வச்சு என்ன சார் லேடிஸ் எல்லாம் இது பண்ணிக்கங்கன்னா போலீஸுக்கும் அவங்க பேசுகிறது நமக்கு தெரியாதில்ல. ஆனால் அவர் வக்கீல் வந்து நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டு, ரொம்ப எங்களுக்கு நீங்கள் பயப்படாதம்மா, கவலைப்படாத, இது வந்து மோகன்தாஸ் மேலே எந்த ஒரு இது இல்லை, நீங்கள் தைரியமாக இருங்கன்னா, எனக்கு குழந்தை சின்ன குழந்தை வீட்டை விட்டு வெளியில் வர முடியாது, ஃப்ளாட்டில் எல்லாருமே நல்ல ஒரு பழகினால நம்மளை பின்னாடி எப்படி பேசுவான்னு தெரியாது, ரொம்ப அவமானத்தை சந்திச்சு தான் வந்தோம்.
எல்லாரும் கொஞ்சம் அப்படியே பட்டுப்படாம கொஞ்சம் ஒதுங்க எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க. தனியாவே நமக்கு ஃப்ளாட்டில் உள்ளவங்க சப்போர்ட். ஏன்னா எங்களுக்கு தெரியும் அவங்க வந்து சுகந்தின்னு பாப்பாவுக்கு சாப்பாடு அந்த கொடுக்குறது. வீட்டில் இருந்த 4 இப்போ அந்த ஃப்ளாட்டில் இருந்த 4 குடும்பம்னா 4 குடும்பம் மட்டும் தான் நமக்கு ரொம்பவே கடைசி வரைக்கும் இருந்தாங்க. ஏன்னா எங்களை கூட இருந்தே பார்த்துருக்காங்க. நம்ம எப்படி எல்லாருமே அப்பா எப்படி பசங்க கிட்ட எப்படி இருப்பாங்க எல்லாமே பார்த்துருக்காங்க. எங்கள் அப்பாலாம் என்னை வந்துட்டு என்னை பிரவீன் ராஜான்னு கூப்பிட்டது கிடையாது, ஐயா தம்பி ராஜான்னு கூப்பிட்டுருக்காங்க. இது வரைக்கும் நீ வந்துட்டு ஒரு வார்த்தை கூட எனக்கு பேர் சொல்லி கூட கூப்பிட்டதே கிடையாது. ஏன்னா குழந்தைக்கு கூட பொண்ணு குழந்தைக்கு தெரியாது. இவர் கொஞ்சம் வளர்ந்து அவளுக்கு வந்து அப்பா வெளிநாட்டில் இருக்காங்க அப்படி சொல்லி 4 வருஷம் வளர்த்தேன். அக்கா தம்பிலாம் இருந்தாங்க. 4 வருஷம் எப்படி போணுச்சு உங்களுக்கு? எனக்கு மூத்த அக்கா அவர் வந்து காப்பித்தூள் கடை வச்சுருக்காரு, தம்பியும் காப்பித்தூள் கடை வச்சுருக்கான். தம்பி கூடிய மட்டுக்கும் இவங்க பார்க்க வரும்போது கடையை மூடிட்டு தான் வர வேண்டிய சூழ்நிலை. அவனுக்கு வியாபாரம் கிடைச்சு. அவனுக்கு அப்போ கல்யாணம் முடிஞ்சு புதுசு, தம்பிக்கும் கல்யாணம் முடிஞ்சு புதுசு தான். அவங்க உள்ள இருந்த 4.5 வருஷத்துல தான் அவனுக்கு 2 குழந்தையே பிறந்தது. அவங்க மற்றபடி வீடு வர என்ன சொல்கிறது சுற்றி கொஞ்சம் அக்கா வீட்லேயும் தம்பி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. கொஞ்சம் அதுலேருந்து போக போக இருக்கிற சூழ்நிலைக்கு ஒருத்தரும் கிடையாது. இருக்கிறது எல்லாமே நம்ம மாமா, காஃபி தூள் கடை, சின்ன இது ஏதோ நம்மளுக்கு ஒரு அவரை போய் பார்க்க போனாலுமே ஏதாச்சும் வாங்கிட்டு போகிறதுக்கு சில்லறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ வாரத்தில் 2 நாள் பார்க்க போனோம். 6 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். வாங்கிட்டு போகணும்ல இங்கே இருந்து ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் அது சார் உள்ளே போகும்போது அங்கேயும் சொன்னால் ஜெயில் வரைக்கும் பார்த்து உள்ளேயும் நம்மகிட்ட லஞ்சம் கேட்பான். அந்த பொருளை கொண்டு கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு அவள். எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப பெருசாக எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அவளையாட்டு கொலை சாப்பிட மாட்டாங்களா, அவங்களுக்கு சாப்பாடுக்குன்னு அவள் வாங்கிட்டு போகும். அதுக்கு 500 ரூபா கொடுக்கணும். உள்ள காசு வாழைப்பழம் வாழைப்பழம் பழம் மாட்டு சாப்பிட்டு விட மாட்டேன். அதுக்கு நான் காசு கொடுத்துட்டு தான் போவேன். 4 பழம் 4 நான் 500 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கிட்டு போவேன். அவங்களுக்கு 2000 ரூபா கொடுக்கும். கொடுத்தா தான் வாங்கி உள்ள ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ என்ன ஆகுனா வாரத்தில் 2 நாள் போகிறத 1 நாள் ஆக்கினேன். இல்லை ஆனால் இவங்களுக்கு என்ன ஐயோ சாப்பாடு இல்லாமல் இருப்பாங்களே சாப்பிட மாட்டாங்களே அப்படின்னு தோணும். வேறு வழி இல்லை. ஒரு நாள் போகும்போது ஒரு 6 மாதத்துக்கு மேலே வித்தவுட் இன்கம் ஒரு ஃபேமிலி எப்படிலாம் ரன் பண்ண முடியும்னு யோசிப்பேன். அதுதான் இன்கம் ஃபினான்ஷியலாக எல்லாத்தையுமே கொடுக்க ஆரம்பித்தோம். அந்த அப்பார்ட்மெண்ட் இப்போ உங்கள்கிட்ட இல்லை கொடுத்துட்டோம். தங்கச்சி படிக்க வைக்கிறதுக்காக இது பண்ணிட்டுல இப்போ நான் தங்கச்சி இப்போ டாக்டர் படிக்க வச்சிருக்கேன். டாக்டர் ஃபைனல் இயர் இப்போ இது பண்ணிட்டு இருக்காங்க, முடிச்சிட்டாங்க, டாக்டர் ஆகிட்டாங்க. அந்த ஒன்று தான் இப்போ எல்லாத்தையும் எங்கள் அப்பா வந்துட்டு அவங்க வாங்கி வச்சதில் இது பண்ணிட்டு அவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் பண்ணுறது ஆசை. இந்த ஃபார்மிங் அந்த அப்புறம் இந்த பெட் எல்லாமே அவங்களுக்கு அந்த சைடில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட். ஸ்ரீபெரும்புத்தூரில் டாக்குமெண்ட் கோர்ட்டில் தான் விற்கிறதுக்கு பிடிக்காது அப்பாவுக்கு. ஸ்ரீபெரும்புத்தூரில் டாக்குமெண்ட் கோர்ட்டில் தோட்டம், அது ஸ்ரீபெரும்புத்தூரில் தோட்டம் வந்து கோர்ட்டில் தான் டாக்குமெண்ட், அதையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கோர்ட்டில் தான் இருக்கு. 2006 வாங்கினது. 6 வாங்கினது கேஸ். அதாவது அங்கேருந்து இது படுத்த மாதிரி இந்த கேஸை சம்மந்தப்பட்டது கொள்ளையடிச்ச இடத்துல இருந்து காட்டின மாதிரி தான். அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்துருக்கீங்களா? ஐயோ அது எந்த தேசம் இருக்குன்னே தெரியாது சார். நாங்கள் இந்த பசங்க எகிரி குதிச்சு உள்ள இதோடு தான் பார்த்தோம். இந்த ரீல்ஸில் காமிச்சதுல தான் டிவியெல்லாம் போட்டாங்க. இந்த உள்ள எகிரி குதிச்சு ஃபோட்டோலாம் எடுத்து அதுக்கப்புறம் அதில் உள்ள எடுத்த ஃபோட்டோஸு இது உள்ள உடஞ்சி கிடக்குறது அப்படின்னு இந்த வீடே அப்போ தான் வெளியில் அவுட் சைடாக இருக்கட்டும் இன்சைடாக இருக்கட்டும் அந்த இதில் பார்த்தது தான் எங்களுக்கு ஸ்டேஷன் வரைக்கும் தான் தெரியும். எங்கள் வீட்டு நாங்கள் ரொம்ப ஏன்னா இப்போ நடந்த சம்பவம் வந்து 2008 நடந்தது. 2010 தான் வந்து ஐ மீன் உங்களுடைய ஃபாதரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதில் 2 வருஷமா இவங்க வந்துட்டு அதுக்கு உண்டானதை தீவிரமாக முடிக்க முடியலன்னும் போது 2010 போலீஸ் எல்லாருக்குமே நெருக்கடி 6 மந்த்ல முடிச்சாகணும்ட்டு போலீஸ்க்கு வந்துட்டு இது கொடுக்குறாங்க. அது முடிச்சாகன்ற அந்த நெருக்கடியில தான் இந்த அளவுக்கு நெருக்கடி இவங்களுக்கு கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? அது அங்கே அவர் அவ்வளோ பெரிய அவர் வந்துட்டு ஒரு எம்ஜிஆருக்கு ஈக்குவலான அவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட். அந்த பையன் கேட்க நகர் தான். அந்த பையன் இப்போ சதீஷ்ங்கிற வேலை பார்த்தேன். இந்த உதயகுமார் சொல்லிட்டு கேஸில் 2வது இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே கேட்க நகர் தான். அவங்க பசங்களாம் ஃப்ரெண்டாக தான் இருந்திருப்பாங்க. அந்த சதீஷ்க்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம்னு எங்களுக்கு தெரியாது. நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் 2 வருஷத்துக்கு முன்னாடி நின்றுட்டான். அவன் வேறு இடத்துல நல்ல வேலையை கிடச்சிருக்கேன்னு சரிப்பா ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அவனை மெயினாக வந்து வச்சது வேலைக்கு வர அவர் சதீஷ் எப்படி வந்தாருன்னு சொல்லி கேளுங்க எங்களுக்கு. அப்போ கண்ணன் சொல்லிட்டு ஃப்ரெண்டு எனக்கு சரியாக சொல்ல தெரில. அவர்கிட்ட அவன் ஓன் டிரைவராக இருந்தான். அப்போ எனக்கு வந்து 2002 வந்து எனக்கு கிட்னி ப்ராப்ளம் வருது. அந்த இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அண்ணன் நீங்கள் அக்காளுக்கு ஆஸ்பத்திரிக்கு ராமச்சந்திராவில் பார்த்துட்ருக்கோம். அப்போ அவங்களுக்கு அவசரத்துக்கு கூப்பிட்றக்கு வைக்கிறதுக்குன்னா நம்மகிட்ட இருக்கிற டிரைவர் சொல்லிட்டு அவரு தந்து தான் எங்களுக்கு டிரைவரை வர. உதயாவும் எப்படி தெரியும்னா இவரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோட்டத்துக்கு வேலை செய்யும் போது தோட்ட வேலை செய்யறதுக்குன்னு போது அப்போ ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு கூட்டு வந்திருக்காங்க. சதீஷ் வந்துட்டு அவர் கூட்டு வந்திருக்காரு. ஸோ சதீஷோட ஃப்ரெண்டு உதயான்றவரை அப்படி நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இவர் இறந்ததுக்கு அப்புறம் உதயாவோட அப்பா தான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பழக்கமானது தான் உதயா வந்துட்டு நமக்கு தெரியும். உதயா இது கேட்க நேரில் நடந்திருக்கு வச்சு எங்களுக்கு எந்த இதுவுமே தெரியாது. பசங்க அங்கே உள்ளவங்க இல்லை நான் என்ன கேட்குறேன், இப்போ சதீஷ் என்கிறவர் தான் வந்து இந்த கேஸில் இன்வால்வ் ஆகிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த அது அப்பாவுக்கு முன்னாடியே தெரியாது. தொங்க விட்டுக்கு அப்புறம் தானே கேஸே எங்களுக்கு கொண்டு வராங்க. ஓகே என்னென்ன மாதிரி கஷ்டங்கள் நீங்கள் என்னென்னா
அவரை கொண்டு உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க, வச்சுட்டாங்க. மாமா. வீட்டில் என் தம்பி அவன் தான் கூட இருக்கான். அந்த ஏபிஎஸ் மெனு காப்பி போட்டது யார் மூலியமான்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க, ரேஸ் பண்ணுறாங்க. அது எப்படின்னு நான் உண்மையாக சொல்ல போனால் பக்கத்தில் வீட்டில் ஃப்ளாட்டில் பக்கத்து வீட்டுக்கு அக்கா வந்து அந்த அண்ணனோட அக்கா வந்து அது இது சொல்லுவாங்க ஜட்ஜில் அந்த டைப்பிஸ் பண்ணுறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இவன் இப்படி ஒரு இது கொடுத்தா நீங்கள் உங்கள் வக்கீல்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க, அவங்கள்ட்ட உடனே போங்க, இப்படி கொடுத்தான்றதில்ல இது என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எதுவுமே தெரியாது. அந்த அளவுக்கு எங்களுக்கு அதை பற்றி தெரியணும்னு அவசியம் இல்லையே. எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இது வந்ததில்லை. அவங்க சொன்னவொன்னே தான் இப்படி போட்டிங்கன்னா இப்படி வரணும். எனக்கு மனு எழுதி கொடுத்ததே அவங்க தான். எனக்கு கிட்னி கையெல்லாம் நடுங்குது. அவங்க தான் எழுதி கொடுத்து வக்கீல்கிட்ட போய் நம்ம இது கரெக்டுமான்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. அது கொடுத்தது யார் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா வீட்டுக்காரரை கூட்டு போய் அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. அடிச்சு ரொம்ப ஏன் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு. பெரியப்பா ஏன்னா இவளுக்கு இருக்கிறது சப்போர்ட்டிங் யாருன்னா அக்கா அம்மாவோட அக்காவோட ஹஸ்பண்ட். ஓகே ஓகே. அப்பாவோட ஃபேமிலி தம்பி. இந்த தம்பியும் உள்ள வச்சதுக்கப்புறம் இவனையும் கையில் அவன் கல்யாண நாள் மறக்கவே முடியாது. ஏப்ரல் 30 கல்யாண நாள். வீட்டில் அவங்க ஒய்ஃபு பாயசம்லாம் வச்சுட்டு இருக்கான். நான் எங்கள் வீட்டுக்காரில் சாப்பிட மாட்டேன், முடியாமல் படுத்திருக்கேன். ஆக்சுவலாக போலீஸ் வந்தா இப்படி சடனாக கூட்டு போனா கூட இதுக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படின்ற நிறுத்துறதுக்கு கூட நம்மளுக்கு யாருக்குமே அப்போ தெரியாது. வர்றாங்க ஏன் அழைச்சிட்டு போறாங்கன்னு கூட உங்களாடி கேட்க முடியாத அளவுக்கு நம்மளுக்கு இப்போ அப்பாவை கூட்டு போயிட்டு இது பண்ணி நம்மளுக்கு அதுக்கே கூட யார்ட்டையாவது கேட்டு 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 ஒவ்வொன்றா பண்ணுறதுல ஏன்னா அம்மாலாம் ஒன்றுமே தெரியாது இந்த விஷயத்துல. இப்போ மாமாவை கூட்டு போகும்போதும் பெரியப்பாவை கூட்டு சடனாக எதுக்கு கூட்டு போறாங்கன்றது நீங்கள் இதை கூட்டு போறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு உங்களோட வாரண்ட் எதுவுமே கேட்கறதுக்கு இப்போ நம்மளுக்கு எல்லாம் இப்போ எல்லாத்தையுமே இதை சொல்லு அதை சொல்லு உங்களுக்கு தெரியும் சொல்லு மோகன்தாஸ் உங்களுக்கு அதை தான் இப்படி அவங்கள டார்ச்சர் பண்ணி அடித்து தம்பியவும் நல்லா அடிச்சு. அப்புறம் இப்போ வீட்டில் இருக்கிற வயசான எங்கள் அப்பா அப்போது இவங்க சொல்கிறாங்க இவங்க வந்து வேறு மாதிரி போயிட்டு பண்ணணும், நம்ம ஃபேமிலியும் இது பண்ணணும்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ராஜேஷ் தம்பிட்ட சொல்லிவிட்டு நீ மாமா முடியாதவங்க வயசானவங்க மாமாவை நீ ஊருக்கு அனுப்பிடுன்னு. அப்பா போக மாட்டேங்காரு. எங்கள் அப்பா இல்லைம்மா அடுத்தது அப்பாவை டார்ச்சர் ஏன்னா யாரை டார்ச்சர் பண்ணால் இவங்க ஒத்துக்கிடணும். இவங்க வாயிலேருந்து ஆமாம் நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட வைக்கிறதுக்கு இவங்களுக்கு உள்ளே கொடுத்துருக்காங்க. வெளியில் வந்தக்கப்புறம் தான் தெரியும் அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணது. வெளியில் வந்தக்கப்புறம் தான் தெரியும் எனக்கு உள்ள ரொம்ப அடிச்சிருக்காங்க. அப்போது அவங்க அனுபவிச்சதை ஜெயிலுமா கூட்டிட்டு போனாங்களே சார், வேறு வெளியில் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எங்கேயோ ஒரு ஸ்டேஷனுக்கே கண்ணில் கட்டி ஸ்டேஷனுக்கே கூட்டு போகல, துணி கட்டி வந்து நமக்கு தெரியாதுல்ல வந்து ஞாபகம் கிடைக்கலாம். எனக்கு இவ்வளோ டீட்டெயில்டாக எனக்கு தெரியாது. இது இத்தனை வருஷம் எனக்கு தெரியாது. இதுக்கெல்லாம் கிடைக்கலாம் கண்டிப்பாக யோசிச்சு பாருங்க. கூட்டிகிட்டு போயிட்டு எங்கேயோ ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ரூமில் வச்சு இதாக அடிச்சு. இது என்கிட்ட கூட சொல்லலை, தம்பிகிட்ட சொல்லி ராஜேஷ் இவங்க வேறு மாதிரி ரொம்ப பண்ணுறாங்க. மாமா வயசானவர் உங்களை வரைக்கும் விசாரித்த வரைக்கும் மாமாவுக்கு ஊருக்கு அனுப்பிவிடு. அப்பா ஊருக்கு அனுப்பிட்டோம். ஊருக்கு தூத்துக்குடி ஊருக்கு அனுப்புனா அப்பாவால் அங்கே இருக்க முடியல. நினச்சி ஹார்ட் அட்டாக்லேயே இறந்துட்டாங்க. ஒரு உள்ளதாக இருந்தாங்க, வரக்கூட முடியலை. அவங்கள வர வைக்கணும் கூப்பிட்றதுக்கு கூட எங்களுக்கு எந்த யோசனையும் தெரியலை. எங்களுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட்டிங் யாரும் கிடையாது. நாங்கள் போகல. அப்போ வந்ததுக்கப்புறம் தான் ஜெகதீசந்திர வக்கீல் சார் தான் அவர் தான் கேஸை எடுத்து ஃபாஸ்டாகில் போடும்போதே ஃபாஸ்டாகில் ரொம்ப உள்ள இன்றைக்கி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் சார் சொன்னாங்க. ஆனால் கேஸ் நடக்கும்போது நாங்கள் யுனோவா இல்லை வெளியில் கார் பார்க்கிங்கில் உட்காந்துருக்கோம். ரொம்ப நேரமாக உள்ள போலீஸு அதிகாரிங்க நிறைய பேர் வந்து இறங்கி மணிக்கணக்காக உள்ளே தான் மீட்டிங் நடந்திருக்கு. எவ்வளோ இறந்துருப்பீங்கம்மா இந்த விஷயத்தினால? பசங்களுக்கு பிள்ளைகளுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. பையன் வந்து தெரிஞ்சு அசிங்கமாக எல்லாம் வெளியில் பேசுகிறாங்கன்னா அவன் படிப்பு போச்சு. மெயினாக அவன் நல்லா படிக்கிற பையன். எத்தனாவது வரைக்கும்? 9th படிச்சுட்டு இருக்கும்போது தான் இது நடக்குது. பாப்பா 2nd ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன். 1 year கழிச்சு நான் திருப்பி அந்த டிஸ்கண்டினியூ ஆனது அந்த ஸ்கூலில் அதே ஸ்கூலில் சேர்த்து. ஆமாம் அதே ஸ்கூலில் அவங்க எங்கள் மேலே தெரியும். அந்த ஸ்கூலில் எங்களை எல்லாத்தையும் தெரியும். அக்கா பசங்களுக்கு எல்லாம் அங்கே தான் படிக்காங்க. அவங்க சேர்த்து நான் 10th எழுத வச்சாங்க. எழுத வச்சாலும் 10th எழுதி பாஸ் ஆகிட்டான். ஆனால் அவனால் கண்டினியூ பண்ண முடியல. வீட்டிலேருந்து வெளியே போய் மெக்கானிக் செட்டில் சாப்பிட்டேன். நான் பையனை பாப்பானா பொண்ணுக்கு பதில் சொல்லலாம் இருக்கிறது அக்கா வீட்டில். புரியுதுங்களா? ரொம்ப கஷ்டப்பட்டேன். குழந்தைக்கு அப்பா இல்லைன்னா ஏன்னா ஆக்சுவலாக அப்போ நீங்கள் வீடு விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. ஐ மீன் அந்த அப்பார்ட்மெண்ட்டை இல்லை அங்கேருந்து நீங்கள் வெளில இல்லை அங்கேருந்து நான் வெளியில் வாடகைக்கு வந்துட்டேன். இந்த கேஸை பற்றி இதானோன்னா ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு தம்பி 7,000 ரூபாய்க்குன்னு ஒரு வீடு எடுத்து அப்பா என்னோட பேரில் வாங்கி வச்ச ஒரு ப்ராப்பர்ட்டி. எங்கள் அப்பா வந்து அப்போயே நமக்கு வந்து நமக்கு ஃபார்மிங் பண்ணுறதுக்கு நமக்கு தோட்டமும் சரி எல்லாமே ஓரளவுக்கு ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்மகிட்ட இருந்தது. 2003 இப்போ என் பேரில் இருந்தது போரூரில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி ஒன்று. அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே அதுவும் கடந்தா லீஸ் ஃபுல்லாகவே விட்டோம்னா கடந்தானே. அவங்க ரெண்டு கொடுத்துருந்தாங்க. நீங்கள் இப்போ கேட்டிங்கல்ல ரெண்டு கொடுத்துருந்தாங்க. எனக்கு எதுவுமே
அவங்க ரெண்ட்டுக்கு விடுவாங்க, நாங்கள் வீட்டை போய் பார்ப்போம் வைப்போம். இந்த கேஸில் எங்களுக்கு வருமானம் இல்லைன்னா தம்பியை வச்சு எல்லாத்தையுமே நான் லீஸுக்கு மாற்றினேன். செலவு பண்றது கூட செலவு பண்றதுக்காக. ஆமாம், எல்லாத்தையுமே நான் லீஸுக்கு விட்டேன். ஃபினான்ஷியலாக உங்கள்கிட்ட இருக்கக்கூடியதை எல்லாத்தையுமே கடன் அடமானம் இல்லை வித்து அந்த மாதிரி அப்படிதான் 4.5 வருஷமும் நீங்கள் அப்படிதான் அதான் பண்ணிருக்கீங்க. யாருக்கிட்டையும் சும்மா காசு வாங்கவே இல்லை. இருக்கிறது எங்கள் அப்பா வச்சிருந்தது எல்லாத்தையுமே எங்களோட ப்ராப்பர்ட்டி இது எல்லாமே கொடுத்து ஒன்று நாங்கள் அதுலேருந்து நாங்கள் வருமானம் இது வச்சு இந்த லீஸ் இப்போ லீஸ் இல்லாமல் வாடகைக்கு விட்டுருந்தா கூட நம்மளுக்கு அது இதாக இருக்கும். ஆனால் அந்த டைமில் நம்மளுக்கு ஒரு ரொம்ப அமௌண்ட்டாக கொடுக்கணும் இது பண்ணணும் போது நம்மளால் எதுவுமே பண்ண முடியல. அது கேஸ் நடக்கிறதுன்னு ஒன்று இருக்கலாமா? இப்போ கேஸ் நடக்கும்போது ஒரு தடவை நீங்கள் போய் பார்ப்பீங்க, கேஸ் நடந்துகிட்டு இருக்கும், அப்போல்லாம் என்ன மாதிரியான பதில் உங்களுக்கு வந்துட்டு இருந்தது? ஒன்றும் இல்லைம்மா, கவலைப்படாதீங்க, மோகன்தாஸ் மேலே எந்த தப்பும் கிடையாது சார், வெளியில் வந்துடலாம், கொஞ்சம் லேட் ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை, இப்படி தான் சொல்லுவாங்க. தம்பிகிட்ட முழுசாக சொல்லுவாங்க. பயம், குழந்தைங்க பார்த்தா பேப்பர் வரும், பேப்பர் அதுக்கு ஒரு நாள் பார்த்துட்டேன். அது பார்த்ததோட தான் நமக்கு அந்த மியூசிக் வரும்போது இது என்ன போடுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறக்காக வீட்டில் தம்பி என்ன நடக்குன்னு எங்களுக்கு தெரியாது இல்லையா, பார்க்குறது. ஆனால் அந்த மியூசிக் போட்டாலே இவன் தம்பி இருந்தானே டக்குன்னு ஆஃப் பண்ணிவிடுவாங்க. பேப்பர் வரும், இவன் ஒரு நாள் பேப்பரே எடுத்து பார்த்துட்டான். பேப்பர் இருந்தால் பேப்பரை தூக்கி ஒளிச்சு வச்சிருவோம், இல்லை பார்க்கக்கூடாது, குழந்தைங்க தெரியும். அந்த நியூஸ்ல எனக்கு அந்த வேன்ல அவனுக்கு அதெல்லாம் வீட்டில் என்ன நடக்குன்னு தெரியல. அப்போ கோல்டன் ஹேர் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மருதாணி இது போட்டிருப்பாங்க, ஃபுல்லாக கோல்டு ஹேரில் இருக்கும். அந்த ஒரே ஒரு ரிங் மட்டும் சிங்கர் ரிங் போட்டிருப்பாங்க. மூஞ்சை மறைச்சிட்டு கச்சிஃபை வச்சுட்டு அப்படியே அவங்க கூப்பிட்டு போய் போலீஸ் நம்ம படம் சினிமா படம்லாம் பார்த்தவங்க தான் அப்படின்னு போதும் அதை அப்படியே கையில் மறைச்சிட்டு முகத்தை மறைச்சிட்டு கொண்டு போய் எங்கள் அப்பாவை ஏற்றுறதை பார்த்தோன்னே தெளிவாக மோகன்தாஸ் அப்படின்னு பேரோட சொல்லியே அப்பதான் உங்களுக்கு விஷயம் தெரியுது. என்ன வீட்டில் ஏமாத்திட்டாங்கன்ட்டு என் வீட்டில் நாங்கள் ஏபிஎஸ் மேனு காப்பி கொடுத்துருக்கோம். நைட்டு மிட்நைட்டில் நியூஸ் வருது, சர்ச் வீட்டில் அவங்கள ஒரு வேன்லேருந்து இறக்குறாங்க. அதுதான் நாங்கள் பார்க்கோம். கிட்டத்தட்ட 12 நாள் கழிச்சு எங்கள் வீட்டுக்காரர் நான் பார்க்குறேன். அப்போ தான் பார்த்துட்டு விடிய காலம் 6 மணிக்கு வக்கீல் வீட்டில் போய் நிற்கிறோம். சார் இந்த மாதிரி இப்போ போட்டது என்னத்தை இப்படி சொல்கிறாங்கன்ட்டு என்னமா சொல்லிக்கிட்டு, அது வந்து வருஷப்பிறப்பு ஏப்ரல் 14 13 கொண்டு இது பண்ணுறாங்க. 14ஆம் தேதி வருஷப்பிறப்புன்னு நாங்கள் எங்களுக்கு தெரியாது, இப்போ விடுவாங்க விட மாட்டாங்க. அங்கே போனால் இன்றைக்கி மனு கிடையாதுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. தெரிஞ்சவங்க ஒரு 2 பேரும் வேற வச்சு போகிறோம், கூப்பிட்டு போய் அவரை பார்க்கணுன்ட்டு அங்கே விட மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு மண்டே இதை தான் முதல்ல பார்க்கும்போது தான் உள்ள நடந்ததெல்லாம் தெரியும். இவரை ஸ்டேஷனில் கொண்டு போகும்போது 10 நாள் எங்கே இருந்தீங்கன்னு சொல்லும்போது இப்போ நான் சொன்னால் பயந்துருவேன், எனக்கு உடம்பு முடியாதுன்னு தம்பிகிட்ட இப்படி ராஜேஷ் கவனமாக இருங்க, இது என்ன நடக்குன்னு. அவங்க வேற ஒரு இடத்துல ஸ்டேஷனில் கிடையாது. 10 நாளுமே அவங்கள ஒத்துக்க வைக்கிறதுக்கான கார்லேயே தான் சுற்றினாங்களாம், கருப்பு துணி கேட்டு அவர் சொல்லி தான் தெரியும். கார்லேயே சங்கிலி போட்டு கொண்டு வர அளவுக்குலாம் என்ன அது வீட்டில் சொன்னால் தம்பிக்கு தெரியாது. வீட்டில் வந்து அக்காட்ட எல்லாம் சொல்லி அழுவேன், அவங்களுக்குலாம் தெரியும். இந்த அளவுக்கு இது பண்ணிட்டு இத்தனை வருஷமா இவங்க திருப்பியும் கேஸை கூட முடிக்காம இருக்காங்க. இவங்கலாம் எப்படி விட்டாங்கன்னே தெரியல எனக்கு. இப்போ கூட சிபிஐ என்கொயரி முடிஞ்சிச்சு சார். இப்போ சிபிஐ என்கொயரி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி எங்களெல்லாம் கூப்பிட்டு நகைக்கு அது ஹைகோர்ட்டில் என்ன மாதிரிலாம் இது பண்ணிக்கணும் எல்லாம் ப்ரூவ் பண்ணாங்க. நான் என்ன சொன்னமோ எல்லா நகையும் பில்லோட இன்சியலோட எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிட்டேன், எல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ ஆக்சுவலாக இப்போ பெயிலில் தான் விட்டுருக்காங்க. இன்னும் இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிங்க, அது வரைக்கும் இவங்க வந்து கையெழுத்து போடணும். உண்மையான குற்றவாளி இந்த இடத்துக்கு யாரோ அவங்க வர்ற வரைக்கும் அந்த இடத்துல நீங்க ஜோடிச்சு கண்டிஷன் பெயில கொடுத்துருக்காங்க. அது வர்ற இப்போ அவங்க அந்த இடத்துக்கு உண்மையான குற்றவாளி வர்ற வரைக்கும் வேற வழி இல்லை. இப்போ வாரம் கையெழுத்து போடுவாங்க. அவங்க வந்து இப்போ வாரம் போய் கோர்ட்டில் கையெழுத்து போட்டால் தொழில் எதுவும் இது பண்ண முடியாதுன்னு வக்கீல் மூலியமாக வச்சு இப்போ ஒரு 4 வருஷமா மாதம் இப்போ மண்டே வருது இல்லை 1ஆம் தேதி வர்ற செலவையாவது மிச்சப்படுத்தணும். ரொம்ப எங்க கையெழுத்து சைதாப்பேட்டை கோர்ட். ஆமாம். ஓகே. சைதாப்பேட்டை கோர்ட்டில் மண்டே ஆனால் இப்போ திங்கக்கிழமை 1ஆம் தேதி வருதுல காலையில் 10 மணிக்கு அங்கே போனால் அவங்க எப்போ கூப்பிட்றாங்களோ அப்போ அந்த கையெழுத்து வச்சுட்டு வரணும். ஒரு நாள் கூட இல்லை, ஹாஸ்பிட்டலில் கூட எந்திரிச்சு போய் கையெழுத்து வச்சுட்டு உங்களுக்கு அந்த அதாவது ஒரு 2010க்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கீங்க, சந்தோஷமாக 2010க்கு அப்புறம் நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் மன நிம்மதியாக இப்போ தான் வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. அது எத்தனை வருஷம் ஆனிச்சு அந்த 2010லேருந்து உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும்? எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் கூட கேஸ் நடந்துட்டு இருக்குல்ல, திடீர்னு எதனா ரோட்டில் போனால் கூட பயம்தான் சார். இப்போ பாப்பா வந்து காலேஜ் போயிட்டு வரணும்னா பயம்தான் என் பொண்ணு காலேஜ் போயிட்டு. ஏன்னா நாங்கள் ரொம்ப அனுபவிச்சிட்டோம் இல்லாததுக்கு. என்னையெல்லாம் கூட்டு போய் ரொம்ப மிரட்டினாங்க, உங்களுக்கு சொல்ல முடியாது. அதான் சொல்கிறேன்ல, என்னை உட்கார வச்சு ஸ்டேஷனில் உட்கார வச்சு 4 பேர் உங்களுக்கு ஏசி ரூமில் உட்கார வச்சு பெரிய ஆள் பண்ணி. ஏன்னா நான் மட்டும்தான், தம்பியை கூட தம்பி சொல்கிறேன் அக்கா வர முடியாது, நான் கூட வர சாட்டேன். அவனை மிரட்டி நீ கீழே தான் இருக்கணும். அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷன் மாடியில் தான் கூப்பிட்டு போனாங்க.
நல்லா நினைவு இருக்குது. மாடியில் கூட்டு போய் பெரிய டேபிளில் பெரிய பெரிய எனக்கு செல்லுமணி சாரை தெரியும், பரந்தாமன் ஏசி பரந்தாமன் தெரியும், நல்லா தெரியும். இன்னும் பெரிய அவர் பேர் எனக்கு சொல்ல தெரியல. 4 பேர் உட்காந்துக்கிட்டு அம்மா ஒன்றும் இல்லை, முதல்ல சாப்பிட்டா தான் பேசுகிறாங்க, ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு 35 லட்ச ரூபா கொடுத்துட்டீங்கன்னா அவன் வீட்டுக்காரருக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லையே சார், இல்லாமல் என்கிட்ட எதுக்கு கேட்குறீங்க? உங்களை எங்களை இல்லை என்னை மிரட்ட தான் செஞ்சாங்க, அடிக்கலாம் செய்யலை, அடிக்கலாம் அதெல்லாம் செய்யலை, இவரை தான். அப்போ நான் சொன்னேன் முதல்ல நான் என் வீட்டுக்காரரை பார்க்கணும்னு அழுகுறேன், அவங்கள நான் பார்க்கணும், பார்த்தா தான் நான் பார்க்கணுன்னு அழுகுறேன். அழுது மட்டும் இல்லை, நான் டேபிளில் குத்துறேன், தாமில் குத்தி அழுகுறேன். உடனே தான் கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வரும்போது தான் சார் லுங்கி கட்டியிருந்தாங்க ஃபுல்லாக மேலே கழுத்தில் போட்டு அடித்து கையெல்லாம். நீங்கள் ஒரு தெரிஞ்சுதான் அரெஸ்ட் பண்ணுறீங்க. நானே இந்த விஷயத்தை எடுத்து இப்படி நான் கொண்டு வரலன்னா இதையும் இன்னும் எத்தனை வருஷம் எடுத்துகிட்டு போயிருப்பாங்களோ, இது பண்ணியிருப்பாங்களோ, அப்படியே விட்டுருப்பாங்க. இப்போ 2024 ரீஇன்வெஸ்டிகேட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல்ல இருந்து ஆரம்பிங்க கேஸ் அப்படின்ற மாதிரி ரீஇன்வெஸ்டிகேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க இப்போ இது பண்ணிட்டு கொடுக்கும்போதே, ஜட்ஜு கொடுக்கும்போதே ஃபர்ஸ்ட் அது சிஐடி பக்கமாக இருந்தது, அது சிஐடிக்கு வாரி ஃபர்ஸ்ட் கொடுக்கும்போதே இப்போ போலீஸ் கொடுக்கக்கூடாதுன்னு இவங்க மனு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்காதீங்க, போலீஸ் தரப்புல கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனு போடுறாங்க. அதை நிராகரித்து தான் இல்லை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்க நிராகரித்து தான் இந்த தீர்ப்பு. இப்போ உங்களோட கேஸை யார் வந்து நடத்திக்கிட்டு இருக்கா? இப்போ சிபிஐ தானே. சிபிஐக்கு போயிருக்கேன். எங்கள் சைடில் எங்களுக்கு உங்கள் சைடில் யாரும் இல்லை? இல்லை இப்போ நாங்கள் யாரும் நாங்கள் அவ்வளோதான் அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ எதுவுமே இது பண்ண முடியல சார். இல்லாத இப்போ நீங்கள் வெளியூர்லாம் போகலாம்ல? அப்பா வெளியூர், அப்பா எங்கேயுமே முடியாது. அப்பா வந்துட்டு இங்கே மட்டும் தான் இருக்கணும், சென்னையில் மட்டும் தான் இருக்க முடியும், வெளியூர் போக முடியாது. அப்படியே போனாலும் அந்த டைமுக்கு வந்து வெளியூர் வெளிநாடு போக முடியாது, வெளிநாடு போக முடியாது. வெளியூர் இங்கே லோக்கல்ல நம்ம போயிட்டு வர்றது எதனாலும் அவங்க வந்துட்டு இங்கே நம்மளுக்கு கரெக்டாக அந்த கையெழுத்துக்கோ இதுக்கோ அவங்க கரெக்டாக அந்த இது இருக்கணும், எந்த ஒரு ரீசன் இல்லாமல். அப்பா இப்போ அந்த சம்பவம் நடக்கும்போது அப்பா இப்போ 2008 அந்த சம்பவம் நடந்துச்சு, அந்த சமயத்தில் அப்பா எங்கே இருந்தாங்க? சென்னையில் இருந்தாங்களா இல்லை எங்கே? சென்னையில் தான் இருந்தாங்க சார். அப்பாவோட இது பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு போரூரில் எங்கள் வீட்டில் எங்கள் பில்டிங் இருக்கிற இடம் தோட்டம் வந்து ஸ்ரீபுரம். அப்போ நீங்கள் செய்தியில் அந்த விஷயங்கள் பார்க்கல, உங்களுக்கு தெரியும்? எதுவுமே தெரியாது சார். நியூஸே பெருசாக பார்க்க மாட்டோம். எங்கள் ஃப்ளாட்டில் இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துக்கு அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இப்போ நாங்கள் தான் பார்க்கல, அவங்களாம் நிறைய பேப்பர் நியூஸ் பார்க்குறாங்க. யாருக்குமே இந்த கேஸோட தான் இந்த விஷயமே எங்கள் நாங்கள் இருந்த ஸ்ட்ரீட்லேயே தெரியும். ஆமாம் ஆமாம். நியூஸை பற்றி பெருசாக பேசிட்டு இது பண்ணுற அளவுக்கு அப்போ யாருமே பேசவே மாட்டாங்க. வீடியோ போட்டதுக்கான நோக்கம் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, இதில் வந்து நீங்கள் சிஎம் அவர்களை டேக் பண்ணி போட்டிருந்தீங்க. சிஎம் அவர்கள்ட்ட என்ன மாதிரியான கோரிக்கை உங்களுக்கு இருக்குது? எனக்கு என்னன்னா பையனோட லைஃபே இப்போ ஒரு கேள்விக்குறி மாதிரி அவர் விளக்க பொண்ணு நினச்சி பாருங்க. மெயின் திங் புது கவர்மெண்ட் இப்போ வந்ததில் பயங்கரமான எனக்கு ஒரு சேஞ்ச் தெரிஞ்சு, ஒரு பாசிட்டிவ் ஒரு எனர்ஜி கிடச்சிது. பண்ணி ஆகணுன்ற ஒரு இது தோணுச்சு, பண்ணுவோன்ட்டு அதில் தான் கிடச்சி. இத்தனை வருஷம் தொலைச்ச பேர் எங்கள் அப்பாவோட பேர் எப்படி ஒரு டீசெண்டான ஒரு லைஃப் 2008 முன்னாடி நாங்கள் இருந்த ஒரு நல்ல ஒரு லைஃப், ஒரு சிம்பிளாக போயிட்டு இருந்த ஒரு வாழ்க்கை, நல்லாவே சந்தோஷமாகவே போயிட்டு இருந்தோம். அது எல்லாமே டோட்டலாக கிடச்சி வந்த ஒரு திருப்பத்தால் இந்த ஒரு நாங்கள் பண்ணாத ஒரு தப்புக்கு, இது எதுவுமே சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு இப்படி அனுபவிக்கணுமா? எங்களுக்கு இதுக்கு உண்டான நியாயம் கிடைச்சே ஆகணும். ரொம்ப அசிங்கப்பட்டோம், அவமானப்பட்டோம். அதெல்லாம் எங்களுக்கு இது சம்மந்தம். அவங்க உண்மையான குற்றவாளி எப்படி கண்டுபிடிப்பாங்க? இன்னொரு ஃபேமிலிக்கும் எதுவுமே இப்படி ஒரு போலீஸ் நினைச்சா அதிகாரத்தில் எதுனாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே கூடாது. ஒருவேளை எங்கள் வீட்டில் நான் சொல்றேன், நான் சூசைட் அட்டெம்ப்ட் வரைக்கும் பண்ணியிருக்கேன். நான் எல்லாமே நான் ட்ரை பண்ணி நான் இன்னைக்கு இருக்கிறேன் இந்த பிரச்சனையோட. நான் சூசைட் அட்டெம்ப்ட் வரைக்கும் பண்ணி எல்லாமே இது பண்ணியிருக்கேன். நான் வெளியில் எங்கள் அப்பா வந்ததுக்கு அப்புறமா எனக்கு நிறைய நாள் இருக்க முடியாமல் எவ்வளவோ, ஏன்னா கடன், அதுக்கப்புறமும் நாங்கள் வாழ்க்கையில் இருக்கவே முடியாத அளவுக்கு எங்களுக்கு வாழ்க்கை இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு சாதாரண ஒரு எல்லாரையும் மாதிரியான ஒரு லைஃப் எங்களுக்கு போகல. இன்னைக்கு வரைக்கும் அந்த குற்றவாளின்ற பேர், குற்றவாளியோட குடும்பன்ற பேர், எங்களுக்கு அந்த பேர் போகணும். யார் யார் அந்த கேஸில் சம்மந்தப்பட்டு மெயினான ஆட்கள் இருக்காங்களோ இவங்க எல்லாரும் தான் பண்ணியிருக்காங்கன்றது தெரியணும். இப்போ சிபிஐ என்கொயரிக்கு போனது நாங்கள் எல்லாத்தையும் வச்சு ஓகேம்மா சூப்பர் 2-3 நகை பில்லெல்லாம் கேட்டாங்க. இப்போ ஒரு 2 மந்த்ஸுக்கு முன்னாடி வாங்கி கொண்டு கொடுத்தோம். ஏன்னா அவங்க அப்பா இல்லாமல் இந்த மெயினாக எங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஆலந்தூர் லலிதா ஜுவல்லரி தான். நான் எல்லா ஜுவல்ஸும் வாங்கினது இல்லை, ஆலந்தூர் லலிதா, டி நகர் லலிதா இல்லை தான் வாங்கியிருக்கோம். அப்போ வக்கீல் சொல்கிறாங்க, அம்மா நகையை வச்சு தான் இது பண்ணுறாங்க, உங்கள்கிட்ட நகை எப்பவும், ஏன்னா வருஷ கணக்காக கிட்டத்தட்ட 15-20 வருஷமாக நாங்கள் தான் வாங்குகிறோம். அவங்க ஒரு புது ஜுவல் வந்தால் கூட வீட்டுக்கு வந்து காமிப்பாங்க. ஒரு பிஸ்னஸ் மேன் வீட்டுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னா அது பண்ண, அப்போ சரி சார் கொடுத்துட்டு போங்க, நான் வந்து கார்டு வந்து தேய்ச்சிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்புறமா தான் கொடுப்பாங்க. அப்போ நமக்கு ரொம்ப ஃபேவரேட்னா அப்போ போலீஸ் அவங்க சொல்கிறாங்க, வக்கீல் சொல்கிறாங்க, நீங்கள் இதை மட்டும் எங்களை தனியாக கூட்டி வச்சு பேசுவாங்க. இதுதான் இங்கே இருக்குமா, இதை போய் நானும் என் தம்பி ஓடுறோம், நமக்கு பக்கம் தானே மடிப்பாக்க ஆலந்தூர்லன்னு சொல்லிட்டு அங்கே போய் கேட்டால் அதுக்கு முந்தின நாளையே அவங்க மிரட்டி வாங்கிட்டு போயிட்டாங்க. சிடி வரைக்கும் வாங்கிட்டு போயிட்டாங்க. அவங்க எங்கிட்ட இல்லைங்காங்க. எல்லாமே உங்கள் அப்பா வந்ததுக்கப்புறம் மோகன் சார் என்னால் ஒன்றும் பண்ண முடியலன்னு மன்னிச்சுக்கோங்க. இப்போ அந்த கேஸுக்கு அவங்க அந்த சிடி கொடுத்துருந்தா யோசிச்சு பாருங்கள், எங்களுக்கு பிரச்சனை வந்திருக்காது. அவங்கள வரைக்கும் மிரட்டி வாங்கிட்டு போயிட்டாங்க. இவங்க இந்த இதில் வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் என்ன சார்
நீங்கள் வீட்டில் வந்து இப்படி கேட்டாங்களாமே உங்கள் அப்பா கேட்டதுக்கப்புறம் உங்கள்கிட்ட தானே சார் வாங்கினோம். உங்கள் ஒரு சின்ன இதுலேருந்து உங்கள்கிட்ட தான் எல்லா பில்லும். ஆனால் கடவுள் புண்ணியத்தில் பாதி நம்ம அடை வச்சு அந்த பில்லெல்லாம் நான் வந்து பத்திரமா வச்சுருந்தேன். அதெல்லாம் கொண்டு தான் கோர்ட்டில் கொடுத்து ப்ரூவ் பண்ணேன். வச்ச பில்லு தான் நகை பில்லே நான் Purchase வச்சுருந்தேன். பண்ண பில்லே வச்சுருந்தேன். அதனால தான் லலிதாவில் ஒன்றும் பண்ண முடியல. அதை வரைக்கும் நான் நிரூபிச்சிட்டோம். நாங்கள் கோர்ட்டில் வந்து என்னை கூப்பிட்டு தான் கேட்க, இது யாருக்கு என்ன நகை எவ்வளோ எத்தனை கிராம் வரைக்கும் எல்லாமே சொன்னேன். ஏன்னா எனக்கு தெரியும் எங்கள் வீட்டுக்காரங்க தனியாக போய் எடுக்க மாட்டாங்க. நாங்கள் ஃபேமிலி நைட் ஆனால் கூட நாங்கள் 4 பேரும் போய் தான் உட்காந்து எது எடுக்கணும், பிறந்த நாளுக்கோ எதுக்கோ கிஃப்ட் எடுக்கணும்னா அந்த கடை தான், வேறு எந்த கடைக்கும் போனதில்லை. அதனால எனக்கு தெரியும் அவ்வளோ பில்லை கட்டணும். அப்போது நான் எடுத்து காமிக்கும்போது கூட சார் கோர்ட்டில் இது பண்ணுறம்போது ஒருத்தர் ஏம்மா இது உன்னோட தானே, இதை சொல்லு என்னை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. என்னை எடுக்க கூட விடலை. அப்புறம் எங்கள் வக்கீல் கத்துனாங்க, சார் அவங்க நிதானமாக எடுத்துகிட்டு இருக்காங்க, நீங்கள் உள்ளே போய் இது பண்ணி எடுத்து மாற்றி ஒரு பெட்டி பாக்ஸ் நிறையா எனக்கு தெரியும். எங்கள் நகையை தவிர வேறு நகையை காட்டணும் எனக்கு அவசியமும் கிடையாது. அது ஊடையிலலாம் எடுத்து போட்டாங்க. எனக்கு அது அப்போ இது எதுக்காக பண்ணுறாங்கன்னு கூட தெரியாது. நான் வீட்டில் வந்து நான் ரொம்ப பெருமையாக நான் சொல்கிறேன், நான் கரெக்டாக நம்ம நகையெல்லாம் காமிச்சோம், இன்னொருத்தருக்கு இதெல்லாம் எடுன்னு சொன்னாங்கன்னு வீட்டில் வந்ததுக்கப்புறம் தான் வக்கீல் சொல்கிறேன், புரியலம்மா, திருட்டு கேஸில் உள்ள நகையை உள்ளே போட்டு நீங்கள் அதை காமிச்சிட மாட்டிங்களா அப்படின்னு, இது உங்கள் தான், இதை பாருங்க நல்லா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் நடந்துச்சேன். கோர்ட்டில் வச்சு நான் எல்லாம் நிரூபிச்சுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் அவ்வளோ கிளப் பண்ணாங்க. ஏன்னா அவ்வளோ நகை நான் ப்ரூவ் பண்ணேன். அவ்வளோ நகை எங்களோட தான். டாக்குமெண்ட்லேருந்து எந்த வருஷம் வாங்கினது வரைக்கும் நாங்கள் ப்ரூவ் பண்ணோம். இப்போ இந்த சிபிஐ விசாரணை இல்லை, கோர்ட்டில் நடக்கும்போது கேஸ் கொடுக்குறாங்க, வந்துட்டு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க. நான் 3 ஆயில் தந்தேன். ஃபாஸ்ட் ட்ராக் ஜட்ஜில் சாவித்திரிமான்னு சொல்லிட்டு அவங்க தான், அந்த மேடம் தான் இருந்தாங்க. எல்லாமே உள்ளே உட்காந்து பேசி தான் எனக்கு ஃபோன் கீழே நிற்கிறோம், இப்போ வந்துடுவாங்க அதுக்குள்ளே முடிச்சுட்டு நம்ம கூட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் கார் பார்க்கிங்கில் நிற்கிறோம். ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டில் நடக்குது. பார்த்தா கொஞ்ச நேரத்தில் பார்த்தா இவங்க மேலே இருந்து கை எப்படி சொல்கிறாங்க, எல்லாம் முடிச்சிட்டாங்க நீ அப்படி. ஜட்ஜு அவங்க சாவித்திரின்றவங்க வரைக்கும் மெயின் இதில் இன்வால்வ்மெண்ட் எல்லாருமே இதில் வந்துட்டு அந்த ஏன்னா அதில் தரப்பட்டவங்க வெளியில் நிற்க வச்சுட்டு உள்ள பெரிய மீட்டிங்கே நடந்திருக்கு. 4 வருஷம் மேலே நிரூபிச்சது எல்லாத்தையுமே நிரூபிச்சும் ஆதாரத்தை நிரூபிச்சும் இது கொடுக்கணுன்ற மாதிரி இதுதான் அவங்க முடிவு பண்ணி வந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. ஸோ உங்களுக்கு ஃபைனலாக இதுக்கான நீதி கிடைக்கணும் கண்டிப்பாக. இத்தனை வருஷம் தொலைச்ச பேர் அந்த பழைய வாழ்க்கை உங்களுக்கு வந்து திரும்ப கிடைக்கும். அதுதான் உங்களுடைய கோரிக்கையாக சிஎம் அவர்களுக்கு நீங்கள் வைக்கிறேன். புரியுது. ஏன்னா இதில் சம்மந்தப்பட்டு என் குழந்தை பெண் குழந்தை இருக்கா, இப்போ தம்பிக்கு கல்யாணம் பண்ணி அதுக்கும் குழந்தை இருக்கு. இப்போ இந்த பேர் தொடர்ந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க, பேத்தி வரைக்கும் குடும்பம் தானே. இதை இதுக்கு ஒரு இது ஃபுல் ஸ்டாப் வச்சு நாங்கள் நிரபராதி, இவங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் எவ்வளோ அவமானப்பட்டோமோ அந்த அவமானத்துக்கெல்லாம் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைச்சாதான் நாளைக்கு ஏன் பேத்தி இன்னைக்கு வரைக்கும் தூக்கம் இல்லை, ஒரு நாள் தூங்குறது இல்லை. ஒரு பிஸ்னஸ் இதாக இருக்கட்டும், ஒரு இன்கமாக இருக்கட்டும், ஒன்றுமே கிடையாது. காரணம் எல்லாமே இந்த ஒரு பேர் ஆச்சு தான். இன்னைக்கு யாருமே ஒரு சந்தேக பார்வை இல்லாமல் யாருமே பழகிறது இல்லை, பேசுறது இல்லை. இதுக்கு ஒரு முடிவு வரணும், அதுக்காக தான் நீங்கள் அதை போட்டு. அதுதான் மெயின். புரியுது. பார்ப்போம். கண்டிப்பாக நீங்கள் வீடியோ போட்டுறீங்க, நம்மளும் நேர்காணல் எடுத்திருக்கோம். அது என்னங்கிறத நம்ம இதுக்கப்புறம் பார்ப்போம். கண்டிப்பாக எங்களுக்கு இதுக்கு மூலியமாக நான் இதை கொண்டு வந்து இங்கே வச்சதே அதுதான். இது மூலியமாக எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு கிடைக்கும்ன்றது. ஏன்னா பப்ளிக்கால முடியாது, எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி காமிச்சிட்டாங்க. எங்கள் பப்ளிக் மூலியமாக எங்களுக்கு ஒரு நல்ல இது கிடைக்கும்ன்றது தான் இதை கொண்டு வந்து வச்சிருக்கேன். நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையும் இதுவாக தான், கேஸை சீக்கிரம் முடிச்சு கொடுங்க அப்படிங்கிறத உங்களோட கோரிக்கையாக இருக்குது. கண்டிப்பாக அது என்னங்கிறத பார்ப்போம். நன்றி. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.